வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கின்ற இறைநிலையை வணங்கியும், என் பெற்றோரை வணங்கியும், இறை தத்துவத்தை தான் உணர்ந்தவாறே ஓதிய உத்தமர் அருள்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களை வணங்கியும், அருள்தந்தையின் வழியிலே உலக சமுதாய சேவா சங்கத்தை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற நமது ஒப்பற்ற தலைவர் அருள்நிதி பத்மஸ்ரீ எஸ்கேஎம் மயிலானந்தம் ஐயா அவர்களை வணங்கியும், இந்த ஆழியார் ஐடி இயக்குநரகத்தை சார்ந்த அத்துணை நல்ல உள்ளங்களையும், இயக்குனர் பேராசிரியர் கிருஷ் முரளீஸ்வர் ஐயா மற்றும் கோஆர்டினேட்டர் பேராசிரியர் வீரப்பன் ஐயா மற்றும் அனைத்து நல்ல உள்ளங்களை வணங்கியும், இந்த சிறப்பு மிக்க நன்னாளிலே இந்த இணையத்தில் இணைந்துள்ள இருபால் மெய்யுணர்வாளர்களை வணங்கியும், ஆசான் அருள் தந்தையின் அறிவோடு என்னை இணைத்துக் கொண்டு நிம்மதி நிம்மதி உங்கள் சாய்ஸ் என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சுக்குமமாக எழுந்திருந்து சிறப்பாக அருள் புரிய நடத்தி வைக்க அருள் புரிவாராக என்று வாழ்த்தி மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் வாழ்வளம் என்று வாழ்த்துக்களை கூறி நிகழ்வை துவங்க இருக்கிறோம். தந்தை தாய் ஈருயிர் ஒன்றாய் சேர்ந்து தழைத்ததொரு உடலாய் உலகில் வந்தோம். அந்த ஈருயிர் வினைகள் அறவோ மற்றோ அளித்த பதிவுகள் அனைத்தும் என் சொத்தாச்சு. இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிர் சேர்க்கை. வணங்கி குரு திருவடி வாழ்த்தி வாழ்வோம். அன்பு சான்றோர் பெருமக்களே, 6வது அறிவை கொண்டு வந்துள்ள மனிதன் நிறைய ஒரு சிக்கல்களுக்கு ஆளாகி கொண்டு நிம்மதி இழந்து வாழ்க்கையிலே துன்பம் அடைகிறான். அது ஏன் என்று சிந்திக்கும் பொழுது மனிதனிடம் உள்ள அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயம் என்ற அத்துணை செயல்பாடுகள் தான் இதற்கு உண்மையான காரணமாக இருக்கிறது. மனிதனும் இயற்கையும் தனித்தனியானது அல்ல. நமது உயிர் இயற்கையோடு சம்பந்தப்பட்டது தானே. இரண்டையும் தனித்தனியாக பிரித்து பார்த்தால் மனித குலத்திற்கு துன்பம் உண்டாகிறது என்று ஜக்கி வாசுதேவ் அவர்கள் கூறுகிறார்கள். பொருள் புகழ் செல்வாக்கு புலனின்பம் 4லேயும் புகழ்ந்தழுந்தி மனித மனம் புண்ணாய் வருந்துவோர் இருள் நீங்கி இன்பமுற மருள் நிலையில் ஏற்ற ஆசை மற்றும் பழிச்செயல்கள் எல்லாம் மாறிவிடும், மெய்ஞானம் மலரும் முள்வொளி என அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நமக்கு சிறப்பாக கூறுகிறார்கள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்ற தாரக மத்திரை உலக மக்கள் அனைவர் நெஞ்சிலேயும் உச்சரிக்க செய்த உத்தமர் எண்ணங்களை ஆராய்ச்சி செய்து ஆசைகளை சீரமைத்து சினத்தை தவிர்த்து கவலையை விடுத்து அத்துணை குணநலங்களையும் கொடுத்ததனாலே சிறப்பு மிக்க மனநல மருத்துவர் என்று அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் பகிர்ந்தார். உலக மக்கள் அனைவர் நெஞ்சிலேயும் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கின்ற பிரம்மஞான சுடர் 2000 தொழிலாளிகளை வைத்து தொழில் செய்த தொழில் அதிபர், தொழிலாளிகளோடு தொழிலாளியாக இருந்து தானும் நெசவு தொழில் செய்த சீர்மிகு தொழிலாளியாக விட சிறப்பு மிக்க குரு நமது குரு. பெண்ணின் பெருமையை உணர்ந்த மகான். அப்பேற்பட்ட போற்றுதலுக்குரிய குருவை நாம் குருவாக பெற்ற அனைவருமே பாக்கியசாலிகள் என்று சொல்லலாம். அதாவது பொருள் புகழ் செல்வாக்கு புலனின்பம் 4லேயும் புகுந்தழுந்தி மனித மனம் புண்ணாய் வருந்துவோர் இருள் நீங்கி இன்பமுற மருள் நிலையில் ஏற்ற ஆசை மற்றும் பழிச்செயல்கள் எல்லாம் மாறிவிடும், மெய்ஞானம் மலரும் உள்ளொளி என மகரிஷி நமக்கு கூறுகிறார்கள். அதாவது இந்த பூமியிலே மனிதன் ஆன்ம உணர்வற்று பஞ்சேந்திரியங்களின் மயக்கத்திலே சிக்கி பொருள் மயக்கத்தால் அறிவிழந்து அல்லல் படுகிறான். மேலும் திருமூலர் இதையே தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்கத்தான் இருந்தானே என்று தன்னிலை அறிந்தவர்களை மட்டும்தான் நிம்மதியுடன் வாழ முடியும் என்பதை நமக்கு அருளிருக்கின்ற. ஆன்மா தன்னை அறியாததால் மனமயக்கத்தால் துன்பம் அடைகிறது.
அஞ்ஞானம் நீங்கும் போது அறிவு சொரூபமாக மாறிவிடும் என்கிறார் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள். எல்லாவற்றிலையும் இருமை இருக்கிறது. அதாவது எந்த ஒன்றுக்கும் எதிர்வினை உண்டு என்பார்கள். இருப்பும்னா இயக்கம் இருக்கும், நன்மைன்னா தீமை இருக்கும். இரவு என்றால் பகல், உண்மை பொய், ஆத்திகம் நாத்திகம், ஆரோக்கியம் நோய், இன்பம் துன்பம், ஏழை பணக்காரன் என இப்படித்தான் உலகத்திலே எல்லாருக்குமே அறிந்த விஷயம். நமது மனவளக்கலை பயின்று கற்றபடி நடந்து கொண்ட அன்பர்கள் மகிழ்ச்சியாகவே இருக்கின்றார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு அவ்வளவு சிறப்பு மிக்க ஒரு கலையை நமக்கு அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கொடுத்துட்டார் என்றால் உண்மையிலேயே நாம் அனைவரும் கொடுத்து வச்சவங்க தான் அப்படின்னு சொல்லணும். அதிகரித்துள்ளதா என சிந்திக்கும் போது நிம்மதி குறைவாகவே மட்டும் உள்ளது என்பதை நாம் அனைவரும் அறிந்தது. இது மனதை பொறுத்து மட்டுமே துன்பமாகவோ இன்பமாகவோ இருக்கும் என்று எல்லோரும் உணர வேண்டும். தேவையற்ற பொருட்களை தேவையாக்கி தேவை பெருகி துன்பம் மலிய கண்டோம். தேவைக்கு மேல் அதிகமாக துய்த்த தீங்கு பஞ்சமா பாதங்கள், ஏழ்மை நோய்கள், தேவையற்ற பொருள்கள் எவை என கண்டு இப்போ திரும்ப தோன்றாதொழித்து பலர் வாழ்கிற்கு தேவையுள்ள பொருள் முடங்கும் தெளிவில்லாதோர் செய்கைக்கு முடிவு கட்டுவோம் என்று ஞான கதையத்திலே நமக்கு கூறுகிறார்கள். தேவை பெருகும் போது நமது ஆற்றலை கூட்டிக் கொள்ள வேண்டிய சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம். உடலாற்றல் மனதாற்றல் இவைகளை பெருக்கினால்தான் பொருளாதாரத்தை பெருக்க முடியும் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும். மனவளம் பெருகினால் பொருள் வளம் கண்டிப்பாக தானாக கூடும். இப்படி தொழில் செய்து விருத்தி அடைபவர்கள் ஒரு சிலரே. அதனால எல்லோரும் நிம்மதியா இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக இருக்க முடியாது. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது கூன் செவிடு பேரு நீங்க பிறத்தல் அரிது, பேடு நீங்க பிறத்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. ஞானமும் கல்வியும் நயத்த காலையும் தானமும் தவமும் தான் செயல் அரிது என்று தானமும் தவமும் தான் செயலாயரின் வானவர் நாடும் வழிவில் தேரிடும் என்று அவை பிராட்டி கூறுகிறார்கள். ஆகவே நாம் ஒவ்வொருவருடைய மனதை பற்றி நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதாவது மனிதராக பிறந்திருக்கின்ற நாம் வினைப்பதிவுகளோடு பிறந்திருக்கின்றோம். கருவழியாக தந்தை தாய் மூலமாக நாம் பிறக்கும் பொழுது வினைகளை கொண்டு பிறந்திருக்கின்றோம். குரு வழியாக நாம் தீட்சை எடுத்துக்கொள்ளும் போது நாம் குருவினுடைய உயிர்கலப்பு பெறுவதனாலே நம் கருமையம் தூய்மை அடைவதற்கு உண்டான செயல்களை செய்து அதன் மூலம் கருமைய களங்கத்தை போக்கி ஒரு வழியாக மாற்றி பிறக்கும் பொழுது நம்முடைய களங்கங்கள் தூய்மை அடைவதற்கு வேறுதவியாக இருக்கும் என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொண்டால் அவர்கள் வாழ்க்கை எப்பொழுதும் நிம்மதிதான். அதாவது ஒரு 5 லட்சம் ரூபாய் தலா 3 பேர்கிட்ட கொடுத்தோம்னு சொன்னா 5 லட்சம் 10 லட்சமாக உயர்த்துபவர்கள் இன்பம் அடைவார்கள். அதே 5 லட்சத்தை 5 லட்சமாக அப்படியே வச்சிருக்கிறவங்க இன்பமும் அடைய மாட்டாங்க, துன்பமும் அடைய மாட்டாங்க, அமைதியா இருப்பாங்க, சமமா இருப்பாங்க. அந்த 5 லட்சத்தை ஜீரோவாக மனம் போக்கிலே செலவு செய்துட்டாங்கன்னு சொன்னா கண்டிப்பாக அங்கே துன்பமும் கடனும் சேமிப்பு அதிகரித்து கொண்டே இருக்கும். ஆகவே அங்கே எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்கா அங்கே இருப்பது துன்பம் மட்டும்தான் என்பதை தெளிவாக நாம் புரிந்து கொள்வோம். கடனும் சேமிப்பும் அதிகரித்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த சரியாக தெரியும் தொகை ஒரு நாளில் பெரியதாக வளர்ந்து நிற்கும். நாம் வாங்கக்கூடிய கடனும் சேமிப்பும் கண்டிப்பாக பெருகி கொண்டே இருக்கும். அப்படி பெருகக்கூடிய அந்த தொகை சேமிப்பாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக இருக்கும். அப்படி பெருகக்கூடிய தொகை கடனாக இருந்தால் நம் வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறிடும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி ஆச்சரியக்குறியோடு நம்முடைய சேமிப்பு வளர்ந்தால் நமக்கு வாழ்க்கையிலே நிம்மதி நிச்சயம் என்பதை நாம் தெளிவாக புரிந்து. எல்லோருக்குமே மனசு ஒரே மாதிரி இருக்கும் சொல்ல முடியாது. இப்போ செங்கல் சூளை போடுறவர் இந்த மழை காலத்துல மழை வந்துருச்சுன்னு சொன்னா அவர் மழை வரக்கூடாதுன்னு தான் சொல்லுவாரு. ஆனால் மழை வரும்போது அவருடைய மனம் கஷ்டப்படும். ஆனால் அந்த முதலாளிக்கு தான் கஷ்டம். சோளை போடாத சாதாரண மனுஷர்களுக்கு மழை வந்தா கவலை இல்லை, சோளை பத்தியும் கவலை இல்லை. அதனால் அவங்களுடைய மனம்
வித்தியாசமாகத்தான் இருக்கும். அதே போல 2 வீலர் 4 வீலர் வச்சிருக்கிறவங்க நம்ம பெட்ரோல் விலை ஏறிச்சுன்னு சொன்னா அவங்களுக்குதான் மன கஷ்டம். சாதாரணமா சைக்கிள்ல போறவங்களுக்கும் நடந்து போறவங்களுக்கும் கண்டிப்பாக அதை பற்றி கவலையே படமாட்டாங்க. அப்படியே நாம் நாம் செய்யும் வினைகள் அத்தனையுமே எந்த ஒரு செயல் செய்தாலும் நம்முடைய குழந்தைகளுக்கு சென்று அடையக்கூடியதாக அமையும். நம்முடைய எப்படி நம்முடைய பிக்ஸட் டெபாசிட் ஆர் பேங்க் பேலன்ஸ் எல்லாம் நம் இறப்புக்கு பின்னாடி நம்மளுடைய பிள்ளைகளுடைய ஓப்பனிங் பேலன்ஸா மாறுகிறதோ, நாம் செய்யக்கூடிய அத்துணை நற்காரியங்களும் நம் பிள்ளைகளுக்கு புண்ணிய காரியங்களாக அமையும் என்று நாம் தெளிவாக புரிந்து கொண்டு நாம் சிறப்பாக புண்ணியங்களை நாம் சேர்க்க வேண்டும். நிறைய பேருக்கு தவறு செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும். அப்படி தவறு செய்யும் போது விழிப்பு நிலையோடு இருந்து அந்த தவறை செய்யாமல் நாம் திரும்பும் போது நம்முடைய கண்டிப்பாக நமக்கு நாமே மரியாதை நமக்குள்ளாக மேலோங்கி நிற்கும். மேலும் கண்டிப்பாக நிம்மதி நாம் அடைவதற்கு வாய்ப்பாகும். தடைகள் வந்தால் அது நம் உயர்வுக்குத்தான் என எண்ண வேண்டும். மகரிஷியே சொல்வார், தடைகளை நம்மை உயர்த்தும் அப்படின்னு சொல்ல. ஒரு முறை எல்லோருக்கும் நாம் தெரியும், கூடுவாஞ்சேரியில அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் உலக சமுதாய சேவா சங்கத்துக்காக ஒரு குடிசை குடில அமைக்கணும் அப்படின்னு ஒரு பொது இடத்துல அந்த குடிசை போடுறார். ஊர் மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அந்த குடிலை கட்ட விடாமல் துன்பத்தை கொடுக்கிறார்கள். ஆனால் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள், அருளன்னை அம்மா அவர்கள் 2 பேரும் இதை பற்றி சிந்திக்கும் போது, அம்மா அவர்கள் என்னங்க நல்லது செய்தா கூட இந்த ஜனங்களுக்கு பொறுக்க முடியலையே அப்படின்னு சொல்ல, அருட்தந்தை என்ன சொல்றாருன்னு சொன்னா, இல்ல ராஜம், நமக்கு இதை விட சிறப்பான ஒரு இடம் அமைய போகிறது, இறையாற்றல் கொடுக்க போகிறது. அதனால இது இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்னு அவர் மனசை ஓரளவு உதாசீனப்படுத்தாமல் ரொம்ப கொஞ்சம் தைரியமாக தன் மனைவிக்கு எடுத்து சொல்கிறார்கள். அதனால என்னைக்கோ நாம் இன்னைக்கு செய்யறது ஏதோ நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே என்று நாம் தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் செய்த பாவங்கள் நம்மை கேள்வி கேட்குமா? எந்த ஒரு பாவம் செய்தாலும் கண்டிப்பாக நம்மை கேள்வி கேட்கும். நாம் செய்த புண்ணியங்கள் நமக்காக பதில் கொடுக்குமா? அப்போ கேள்விகள் அதிகமா இருந்தா தப்பு, பதில்கள் அதிகமா இருந்தா தான் நமக்கு வாழ்வில் நிம்மதி இருக்கும் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு நாம் செய்யக்கூடிய காரியங்கள் அத்தனையுமே புண்ணியமிக்க காரியங்களாக நாம் செய்ய வேண்டும். நிம்மதி நிம்மதி உங்கள் சாய்ஸ் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு எப்படி நிம்மதி கிடைக்கும்? அதாவது எண்ணங்கள் உயர்ந்த எண்ணங்களாக இருக்க வேண்டும். அதன் பிறகு இறை உணர்வு பெற வேண்டும், அற வாழ்க்கை வாழ வேண்டும். அப்படி இறை உணர்வு பெற்று அற வாழ்க்கை வாழும் போது விழிப்பு நிலையோடு கூடிய செயல் விளைவை அறிந்து கொண்ட விளைவுகளை அறிந்து கொண்ட செயல்கள் நாம் செய்ய வாய்ப்பாக இருக்கும். அப்போது நமக்கு நிம்மதியாக இருக்கும் என்பதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ கடவுள் எண்ணங்களை ஆராய்ச்சி பண்ணும் போது எண்ணம் நமக்கு எப்படி அதனால்தான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நமக்கு அகத்தாய் வகுப்பிலேயே முதலாவதாக எண்ணம் ஆராய்தல் பயிற்சியை கொடுக்கிறார். ஏன்னா எண்ணம் தான் எல்லாத்துக்குமே காரணம். எண்ணம், சொல், செயல் என்ற 3 தான் எல்லாத்துக்குமே நமக்கு காரணமாக இருப்பது என்பதை அருட்தந்தை எண்ணத்தை சீரமைப்பதற்கு, அதை ஆராய்ச்சி பண்ணி தெளிவுபடுத்திக் கொள்வதற்காக எண்ணம் ஆராய்தல் கொடுக்கிறார். எண்ணமே இயற்கையதன் சிகரமாகும். இயற்கையே எண்ணத்தில் அடங்கி போகும். எண்ணத்தின் நிலை காட்டிட முடிவதில்லை, இல்லை என்று சொல்லவும் யாரும் இல்லை. எண்ணம் எழும் இடமோ ஓர் புள்ளியாகும், இயங்கி முடியும் அளவோ அகண்டாகாரம். எண்ணமே செயற்கை கருவிகள் அனைத்தினோடு இயற்கை கருவிகளை எல்லாம் இயக்கும் சக்தி என்றார். ஆகவே எண்ணத்துக்கு அவ்வளவு வலிமை மிக்கது. ஆகவே ஒவ்வொருடைய எண்ணமும் உயர்ந்த எண்ணங்களாக இருக்க வேண்டும். எண்ணம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்தை உதாசீனப்படுத்தி நம்ம தீய எண்ணங்களை வருவதற்கு காரணமாக இருக்கக்கூடாது. ஆகவே எண்ணம் எப்பேற்பட்ட எண்ணத்தாம இருந்தாலும் நம்ம அதை ஆராய்ச்சி செய்து இந்த எண்ணம் உயர்ந்தா பின்விளைவு நன்மையை கொடுக்குமா தீமை கொடுக்குமா என்பதை ஆராய்ச்சி கொண்டு அந்த எண்ணத்தை சங்கல்பமாக போட்டுக்கொண்டு செயல்படுத்துவதற்கு நமக்கு வாய்ப்பு அமையுமாயின் அப்போது கண்டிப்பாக நிம்மதி என்பது நமக்கு தெளிவாக தெரியும். அதன் பிறகு இறை உணர்வு பெற வேண்டும் என்று சொல்கிறார்கள் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர். அதாவது உள்ளதை உணரணும், அல்லதை தவிர்க்கணும், நல்லதை செய்யணும். அதுதான் இறை உணர்வு. நான் யாரு, நான் எங்கிருந்து வந்திருக்கேன், எனது மூலம் என்ன என்பதை உணர்ந்து கொண்டு
அந்த ஆறாவது அறிவின் சிறப்பை கொண்டு வழி வகுத்து கொண்டு அந்த வகுத்து வழியே வாழக்கூடிய வாழ்க்கை இருக்கு பாருங்க, அதுதான் இறை உணர்வு என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை. அப்படி ஒவ்வொருத்தரும் உனக்குள்ளாக இறைவன் இருக்கிறான் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த இறைவன் எங்கிருக்கிறான்? தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான் என்று இந்து மதத்தில் சொல்லப்படுகிறது. பரமண்டல பிதாவாக இருக்கிறார் என்று கிறிஸ்துவ மதத்தில் சொல்லப்படுகிறது. ஈடு இணையற்றவர் என்று இஸ்லாத்திலே சொல்லப்படுகிறது. ஆகவே நாம் இப்பேற்பட்ட சிறப்பு மிக்க இறை நிலையை இருக்கும் இடத்தை விட்டுட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றோம். ஆகவே மனவளக்கலையிலே இணைந்த ஒவ்வொருத்தரும் தான் தனக்குள்ளாக இறை இருக்கிறது என்பதை உணர்ந்து ஓதிய உத்தமர் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நமக்கு உணர்த்திருக்கின்றார். ஆகவே ஒவ்வொருத்தரும் நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த இறையை உணர வேண்டும் என்பதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனம் விசித்திரமானது. அது கிடைத்ததை வைத்து கண்டிப்பா நிறைவடையவே அடையாது. கிடைக்காததை நினைத்துதான் அது தவிக்கும் என்பதை தெளிவா தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு 10 பேரு ஒரு மகானை சந்திக்க போனாங்களாம். ஒரு முதலாம் ஆளு தான் கேட்டதை கண்டிப்பா அந்த மகான் கொடுப்பாரு என்ற நம்பிக்கையோடு போறதுனால அவர் கேட்டதை கொடுத்துட்டாரு. இது மாதிரி ஒரு 4வது ஆளை மட்டும், ஏன் நீ கொஞ்சம் ஓரமா இரு, நீ கேட்டதை நான் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 5, 6, 7, 8, 9, 10 பேருக்கு அத்தனையும் கொடுத்துட்டு நீங்க எல்லாம் போகலாம் அப்படின்னு சொன்னாராம். ஆனால் 4வது ஆளை தவிர மற்றவர்களுக்கு எல்லாரும் கேட்டது கிடைச்சிருச்சு. ஆனா இன்னும் என்ன நினைக்கிறாங்க, அந்த 4வது ஆளுக்கு என்ன கொடுப்பாரோ மகான் என்பதை ஆவலாக இன்னும் ஆசைப்பட்டு தேவையில்லாததை கிடைச்சதை மட்டும் எடுத்துக்கிட்டு போகலாம்னு நினைக்காம அவங்க என்ன பண்ணாங்க, இன்னும் அவருக்கு என்ன கொடுக்குறாங்களோ, அவருக்கு என்ன கொடுப்பாரோ அப்படின்னு சொல்லி மனம் ஏங்கி கொண்டே இருக்கிறது. இப்படி இந்த மனம் புலன்வயப்பட்ட நிலையிலே, எல்லை கட்டிக்க நிலையில இருக்கும் பொழுது கண்டிப்பாக அது நிறைவே அடையாது. அங்கே நிம்மதி இருப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் போகும். ஆகவே நிறை மனம் வேண்டும் என்று சொல்றார் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி கூட. உடல் நலம், நீடாயு, நிறை செல்வம், உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் என்று சொல்லக்கூடிய அந்த நிறை செல்வம் நமக்கு அருளுகிறார் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சங்கல்பம் மூலமாக. ஆகவே மனதை பற்றி நாம் அறிந்து தேவையற்ற பொருள்களை தேவையாக்கி தேவை பெருகி துன்பம் மலிய கண்டோம். தேவை மேல் அதிகமாய் துரித்த தீங்கு பஞ்சமா பாதங்கள், ஏழ்மை, நோய்கள், தேவையற்ற பொருட்கள் எவை என கண்டு இப்போ திரும்ப தோன்றாதொழித்து பலர் வாழ்விற்கு தேவையுள்ள பொருள் முடங்கும் தெளிவல்லாதோர் செய்கைக்கும் முடிவு கட்டுவோம் என்று ஞானக்கலையத்திலே நமக்கு கூறுகிறார் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள். அப்போ தேவையில்லாததெல்லாம் நாம் என்ன பண்றோம், வேண்டும் 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 நினைக்கிறோம். அப்படி வேண்டும் போது கண்டிப்பாக நமக்கு அதை பெறுவதற்காக உழைக்க வேண்டியிருக்கிறது. ஆகவே நாம் இவ்வுலகம் இல்லை என்று சொல்வார்கள், அருளில்லாருக்கு அவ்வுலகம் இல்லை என்று சொல்வார்கள். ஆகவே தடைகள் வந்தால் நாம் அந்த தடைகளை தகர்த்தெறிந்து தேவைக்கு நாம் சம்பாதித்து பொருளிட்டு வாழ்வாங்கு வாழும்போது கண்டிப்பாக நமக்கு நிம்மதி நிச்சயம் உண்டு என்பதை கூறுகிறார்கள். நமக்கு ஒரு சிறப்பான ஒரு அருட்பேராற்றல் நமக்கு கொடுத்திருக்காரு. நமக்கு நிரந்தரமா ஒரு துணை அருட்பேராற்றல் மட்டும்தான் சொல்றாரு அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி. இந்த மனவளக்கலை அன்பர்கள் கொரோனா காலத்துல யாருக்கும் எந்தவித பிரச்சனையும் ஏற்படலைன்னு சொன்னா இப்பேற்பட்ட சிறப்பு மிக்க அருட்காப்பு தான் நமக்கு பேருதவியாக இருந்தது. அப்படி அருட்காப்பை நித்தம் நாம் சொல்லி நம் வாழ்வில் அதை பயன்படுத்தும் போது நமக்கு எண்ணம், சொல், செயல் என்ற 3னாலும் தனக்கெனும் பிறர்க்கெனும் இன்றோ பின்னோ மண்ணுலகில் உணர்ச்சிக்கோ கற்பனைக்கோ மாசு எனும் துன்பம் எல்லா வகையினோடு உண்மையில் இன்பம் விளைவித்துக் கொண்டு உலக இயல்போடு ஒட்டி வாழ் செய்யும் புண்ணியமாம். இதற்கு முரணானவை எல்லாம் புத்தி மிக்கோர் பாவம் என்று விளங்கிக் கொள்வார். அப்படி முரணில்லாத புண்ணிய காரியங்களையே நாம் செய்ய அந்த காப்பு பேருதவியாக இருக்கும். அருட்தந்தை அவர்கள் நமக்கு அருளிருக்கின்ற அந்த காப்பு சிறப்பு மிக்க காப்பாக இருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி மனசு
ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியா இருக்கும். ஆனா எல்லாருக்கும் ஒரே இருக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்ப என்ன பண்ணுவாங்க, ஒரு ஃபியர் என்ற வார்த்தை இருக்கு. அந்த ஃபியர் என்ற வார்த்தையில அந்த FEAR, ஃபர்காட் எவ்ரிதிங் அண்ட் ரன், எல்லாவற்றையும் மறந்துட்டு ஓடி போடுவாங்க ஒரு சிலர். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ஃபேஸ் எவ்ரிதிங் அண்ட் ரைஸ் அப்படின்னு அதை மாத்தி எடுத்துக்குவாங்க. வீழ்ச்சி எழுச்சி பெற்று எழுந்து எதையும் தைரியமோடு ஃபேஸ் பண்ற மனசாட்சி இருக்கிறவங்க இருக்காங்க, பயந்து ஓடி போடுறவங்க இருக்காங்க. ஆகவே இந்த விழிப்பு நிலை தேவை நமக்கு. இந்த மனதை அறிந்து கொண்டால், மனதை செம்மைப்படுத்தி கொண்டால், மனம் விழிப்போடு இருந்தால் எதையும் நாம் சாதிக்கலாம் என்பதை அருட்தந்தை அவர்கள் நமக்கு மனவளக்கலை மூலமாக நமக்கு அருமையாக கொடுத்திருக்கிறார்கள். சில பிரச்சனைகள் வரும்போது மனம் தளராமல் பெரியவர்கள் சொன்ன வாக்கியங்கள் நம் நினைவிலே நிறுத்தி நாம பார்க்கணும். சந்தர்ப்பத்துக்கு தக்கபடி அந்த வார்த்தைகளை போட்டுக்கொண்டால் அது நமக்கு ஒரு நிம்மதியாக இருக்கலாம். அதாவது மன வருத்தத்தை தவிர்ப்பதற்காக நமக்கு அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் ஒரு சில கோட்ஸ் பெரியவர்கள் மூலமாக கொடுத்திருக்காங்க. போனது போச்சு, இனி ஆக வேண்டியதை யோசிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு துன்பம் வரும்போது தலைக்கு வந்தது தலைப்பாகியோட போயிடுச்சுப்பா, மேற்கொண்டு நாம் என்ன செய்யணுமோ அதை பற்றி சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நல்ல வேலை இதோடு போச்சே அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. இதோடு நமக்கு தேவையில்லாத இதோட போச்சே அப்படின்றத நாம புரிஞ்சுக்கணும். அதே போல நாம அதாவது நல்ல வேலை இதோடு போயிச்சே, மேற்கொண்டு நமக்கு பாதிப்பு இல்லாம போயிடுச்சு, சந்தோஷப்படுன்னு ஒரு சொல்லுவாங்க. அதே போல நம்ம ஒரு ஆசையான ஒரு பொருள் நம்ம வாழ்க்கை துணையை நமக்கு கொடுக்குறாரு, கை தவறி கீழே விழுந்து போகுது. அப்போ ஐயோ போயிடுச்சே அப்படின்னு கவலைப்பட்டு உட்காராம, உடஞ்சா என்ன, வேறு வாங்கிட்டா போச்சு அப்படின்னு ஒரு வாழ்க்கை துணை சொன்னாருன்னா அப்போ எவ்வளவு நிம்மதி இருக்கும் பாருங்க. ஆகவே நாம் எதையுமே ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கணும். இந்த மாதிரி நிறைய பேர் பஸ்ஸுக்கு போறதுக்காக பஸ் ஸ்டாண்டுக்கு ஓடி வருவாங்க. பஸ் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பஸ் போயிடுச்சா அதனால என்ன, வேற பஸ் இருக்குது இல்ல அப்படி சரிப்படுத்திக்கிட்டு அதுல போலாமே அப்படின்னு மனசை ஆசுவாசப்படுத்தி கொண்டால் அங்கே நிம்மதி நிச்சயம். அதே போல நிறைய பேர் ஒரு சில வீட்டுல திருடு போயிடுச்சுன்னாவோ, பணத்தால நிறைய திருடு போயிடுச்சுன்னு சொன்னா, நான் தானே போச்சு, கை கால் ஒண்ணும் போகலையே, மனசுல தெம்பும் இருக்குல்ல, அதனால நாம கண்டிப்பா உழைச்சி நம்ம அதாவது திருடு போன பணத்தை சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு நாம ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட இருந்தா நமக்கு அங்கே நிம்மதி நிச்சயம் என்பதை தெளிவாகும். சொல்றவங்க 1000 சொல்லுவாங்க, எல்லாமே சரின்னு எடுத்துக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக எல்லோரையும் திருப்திப்படுத்தவே முடியாது. அப்படி எப்படின்னா, ஒரு உதாரணம், அதாவது ஒரு கழுதை சுமக்கிற கழுதையை ஓட்டிக்கிட்டு ஒரு தந்தையாரும் ஒரு மகனும் நடந்து போயிட்டே இருந்தாங்களாம். கொஞ்சம் தொலைவு போகும்போது பொதி சுமக்கிற கழுதைய ஓட்டிக்கிட்டு 2 பேரும் நடந்து போறாங்க பாரு அப்படின்னு கேலி பண்ணாங்க. அப்புறம் பையனுக்கு மனசுல ஒரு தோன்றுச்சு, அப்பா நீ கழுதை மேல உட்காருப்பா, நான் நடந்து வர்றேன் அப்படின்னு சொல்லி ஓட்டிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு கிலோமீட்டர் போயிருப்பாங்க. அங்க ஒரு 4 பேர் பார்த்துட்டு, வயசான ஆடு அறிவில்லையா, பையன் சின்ன பையன் நடந்து வர்றான், தடிமாடு மாதிரி இருக்க, நீ கழுது மேல உட்கார்ந்து போறான் பாரு, பையனை நடக்க வச்சுட்டு, என்னடா வம்பு அப்படின்னு சொல்லிட்டு தந்தை கழுதை மேல இருந்து கீழே இறங்கி, மகனே நீ ஏறிக்கப்பா, நான் நடந்து வர்றேன் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் கொஞ்சம் தொலைவு போன பிறகு சரி 4 பேர் என்ன பண்ணாங்க, பாரு அவ்வளவு வயசான ஒரு மூதான ஒரு வயதான பெரியவரை நடக்க வச்சுட்டு சின்ன இளவட்ட பையன் எவ்வளவு சொகுசா கழுது மேல உட்காந்துட்டு போறான் பாரு. அங்க மீண்டும் அவர்கள் காது பட பேசினாங்க. சரி என்ன பண்றது, நீயும் ஏறிக்கப்பா நானும் ஏறிக்கிறேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஏறி கழுதையில போயிட்டே இருந்தாங்க. கொஞ்ச தூரம் போன பிறகு, வாயில்லாத ஜீவன், அதுக்காண்டி வாய் இருந்தேன்னா ஐயோ அம்மாண்ட கத்தும், எவ்வளவு பொதி சுமக்கிற கழுதியா இருந்தா கூட 2 பேர் ஏறி உட்கார்ந்தா அது எவ்வளவு கஷ்டப்படும் பாரு அப்படின்னு சொல்லி திட்டினாங்க. இப்படி எல்லோரையும் நாம திருப்திப்படுத்தவே முடியாது. ஏதாவது ஒரு செயல் நடந்துகிட்டே இருக்கணும். அதனால சொல்றவங்க 1000 சொல்லுவாங்க, எல்லாம் சரின்னு எடுத்துக்க முடியுமா அப்படின்னு
நம்மளால எதை ஸ்கிப் பண்ணமோ அதை நாம ஸ்கிப் பண்ணிட்டு பாசிட்டிவா திங்க் பண்ணி போனோம்னா நிம்மதி நம்ம வாழ்க்கையில நிச்சயம் என்பதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ளணும். அப்புறம் கஷ்டம்தான், ஆனா என்னால முடியும். ஏதோ ஒரு கஷ்டம் ஏற்படும் போது கஷ்டம்தான், இயற்கை செய்த வினையின் பொறுத்து நாம துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி துன்பப்படும் போது நாம நம்பிக்கையை விடாம கஷ்டம்தான், ஆனா என்னால முடியும். அதே போல நஷ்டம் அடைஞ்சா கூட நஷ்டம்தான், ஆனா மீண்டு வந்துருவேன் அப்படின்னு ஒரு தைரியத்தை நாம வரவழைத்துக் கொண்டோம் என்னால் கண்டிப்பாக நம் வாழ்க்கையில நிம்மதி நிச்சயம் என்பது புரிந்து கொள்ளணும். அப்புறம் யாருக்கிட்டாவது ஒரு ஹெல்ப் போறோம். அப்போ அவர் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு கடைசியில கையை விரிச்சிடுறாரு. அப்ப என்ன நினைக்கணும்? இவன் இல்லைன்னா வேற ஆள் இல்லையா, இந்த வழி இல்லைன்னா வேற வழி இல்லாம போயிடுமா அப்படின்னு நாம நினைச்சோம்னா கண்டிப்பாக அந்த துன்பமான சூழ்நிலையையும் நிம்மதியான சூழ்நிலையாக மாற்றிக்கொள்வதற்கு இது பேருதவியாக இருக்கும் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளணும். அதாவது இப்போ முடியலன்னா கடைசியா இன்னொரு வாட்டியாவது ட்ரை பண்ணணும். நிறைய பேர் முயற்சி செய்து தோல்வி அடைஞ்சிருவாங்க. கடைசியா ஒரு முறை நாம ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு பண்ணா கண்டிப்பாக அந்த முயற்சி திருவினையாக்கும் என்று சொல்லுவாங்க. இப்படிதான் தாமஸ் ஆல்வா எடிசன் இந்த பல்புல இருக்கக்கூடிய டங்ஷனை கண்டுபிடிக்க கிட்டத்தட்ட 500 முறை அவரு முயற்சியில வீழ்ந்துட்டாரு. தவறிய செயல்பட முடியாம போச்சு. இறுதியா பண்ணும்போது இன்னொரு முறை ட்ரை பண்ணும்போதுதான் சக்சஸ் பண்ணாரு. இப்படி நாம சூழ்நிலையை நிம்மதியாக மாற்றிக்கொள்வதற்கு உதவியாக இருக்கும். இது கஷ்டமே இல்லையே, கொஞ்சம் யோசிச்சா வழி தெரியுமே அப்படின்னு கஷ்ட காலத்துல நாம கொஞ்சம் சிந்திச்சோம்னா முடியுமான்னு நினைக்கிறது பதிலாக கண்டிப்பாக இது முடியும் அப்படின்னு நாம நினைச்சோம்னா எந்த ஒரு செயலும் நம்மால முடிப்பதற்கும் சக்சஸா நிறைவேற்றிக் கொள்வதற்கும் இது பேர் உதவியாக இருக்கும் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல ஒருத்தர் ஜெயித்து கொண்டே இருக்கணுமா அப்படின்னு சொன்னா அதுவும் கஷ்டம். எப்பவுமே ஜெயிக்க முடியுமா? அப்பப்போ தோத்தாதான் அது ஒரு பெரிய தப்பாயிடுமா அப்படின்னு நாம ஒரு ஜெயிச்சுக்கிட்டே இருந்தா அப்புறம் மற்றவன் எப்படிதான் வருவான். ஸோ நாம என்ன பண்ணணும், என்னதான் அப்பப்போ ஜெயிச்சா கூட ஒரு முறை தோத்தா என்ன அப்படின்னு அது ஒரு பெரிய தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவா நாம எப்படி போனோம்னா அந்த இடத்துல நிம்மதிதான் புரிந்து கொள்ளணும். அடடே தூங்கிட்டேனே, பரவாயில்லையே, இனிமே குளிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். உடற்பயிற்சி செய்யணும், 4:30 மணிக்கு அலாரம் வைக்கிறோம், மறுபடியும் ஏதோ உடல் அசதியினால இந்த அலாரத்தை நிறுத்தி விட்டு தூங்கிடுறோம். தூங்கிட்டு பிறகு எழுந்து ஐயோ பயிற்சி பண்ணலையே அப்படி தூங்கிட்டுனே அப்படின்னு சொல்லாம இனிமேல கண்டிப்பாக எந்த சூழ்நிலையிலும் நாம முழித்து கொண்டு விழிப்பு நிலையோட உடற்பயிற்சி செய்யணும் என்ற ஒரு சங்கல்பத்தை பண்ணும்போது கண்டிப்பாக அங்கே நிம்மதி நிச்சயம் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளணும். அதே மாதிரி வீழ்வது கேவலம் அல்ல, ஆனால் வீழ்ந்தே கிடப்பதுதான் கேவலம் சொல்லுவாங்க. நிறைய பேர் எப்பொழுதும் வீழ்ந்து கிடக்கிறதே கேவலம். அதை வீழ்வது ஒரு இயற்கை, ஆனால் எப்பொழுதும் வீழ்ந்தே கிடப்பதுதான் கேவலமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். நிம்மதியான வாழ்வு வாழணும்னா நம்ம 3 செயல்கள்ல விழிப்பு நிலையோடு இருக்கணும். அது என்னென்ன அப்படின்னு சொன்னா, பெற்றோரை பேணி பாதுகாப்பது தலையாய கடமை. நம்ம பிறக்க வச்சு வளர்த்து ஆளாக்கி கல்வியை கொடுத்து ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி நமக்கு சிறப்பான முறையில ஒரு அந்தஸ்தை கொடுக்கும் போது அந்த பெற்றோரை நாம் நிம்மதியாக வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். அப்படி பெற்றோரை தாங்கி கூடக்கூடிய மகன்கள் பிள்ளைகள் கண்டிப்பாக நிம்மதியான வாழ்க்கை வாழ்வார்கள் என்பதை நாம் தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஒரு அப்பா தன்னுடைய பெற்றோரை முதியோர் இல்லத்திற்கு அழைத்து கொண்டு சென்றாராம். அழைத்து கொண்டு சென்றப்போ கூடவே அவனுடைய பையனையும் அழைத்து செல்கிறார். என்னப்பா தாத்தா பாட்டியை எங்கப்பா விட்டுட்டீங்க? முதியோர் இல்லத்துல விட்டுட்டோம்ப்பா, நமக்கு வேலை நிமித்தம் காரணமாக அவரை பார்த்து கொள்வதற்கு முடியவில்லை, அதனால முதியோர் இல்லத்துல விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, விட்டுட்டு வெளியே வரும்போது அந்த பேரன் தந்தையை கேட்கிறான், அப்பா இந்த முதியோர் இடத்துல சேர்க்கணும்னா ரெஜிஸ்டர் பண்ணுமாப்பா அப்படின்னு சொல்றாங்க. கேட்டாங்க. ஆமாப்பா அப்படின்னு. அப்ப நீ மறுபடியும் காரை திருப்பு, நான் இந்த முதியோர் இல்லத்துல
என் பெற்றோருக்காக ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொன்னாரு. அதனால வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். ஏன்னா பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லு என்று சொல்வார்கள். பிள்ளைகளின் மனம் பெற்றோரை ஒரு சில சமயத்துல ஏற்காவிட்டாலும் பெற்றோருடைய மனம் பிள்ளைகளை சுற்றி சுற்றி தான் இருக்கும். அதனால பெற்றோரை பேணி பாதுகாப்பது நமது தலையாய கடமை. அப்படி பேணி பாதுகாக்கும் போது அதை மதித்து பண்ணும்போது ஒவ்வொருவருக்கும் நிம்மதியான வாழ்க்கை அமையும் என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு விமோசனமே இல்லாத பாவத்தை சுமக்க வேண்டி வரும். அப்படி பெற்றோரை நாம பார்க்கலன்னு சொன்னா சாப விமோசனமே கிடையாது. ஏன்னா தந்தைதாய் ஈருயிர் ஒன்றாய் சேர்ந்து தழைத்ததொரு உடலாய் உலகில் வந்தோம். அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் அனைத்தும் என் சொத்தாச்சு. இந்த அருள் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிர் சேர்க்கை. வணங்கி குரு திருவடி வாழ்த்தி வாழ்வோம் அப்படின்னு ஒரு கவிதை சொல்றாரு. அப்பா அம்மா எதை கொடுக்குறாங்களோ அதுதான் நம்முடைய சொத்து. இன்றைய நிலை நம்முடையது 1% கூட கிடையாது என்பதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் கொடுக்கக்கூடிய நிலையில இருந்தாலும் சரி, வாங்கக்கூடிய நிலையில இருந்தாலும் சரி, அத்தனையுமே நம்முடைய மாதா பெற்றோர் உங்களுக்கு தந்தது, மாதா தான் நமக்கு கொடுத்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி நாம் வாழும் காலத்திலே நாம் இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தால் அந்த இன்பம் நம்முடையது கிடையாது, நம்முடைய மூதாதையது. அதனால துன்பத்தை அடைந்தால் அதுவும் நம்முடையது கிடையாது. ஏனென்றால் இந்த உடல் தான் வேறே தவிர அனுபவிக்கிறது அத்தனையுமே அதே ஆன்மா தான். ஆன்மாவிற்கு அழியில்லை, உடலுக்கு தான் அழிவு இருக்கிறது என்பது தெளிவாக நமக்கு கூறியிருக்கிறார்கள். எந்த உயிரையும் கொல்லக்கூடாது என்பது இயற்கையின் நியதி. இது இறைவனால் மனிதனுக்கு இடப்பட்ட ஒரு விதி. அதனால அப்படி மீறுபவர்களுக்கு பிரம்மஹத்தி தோஷம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பக்தி மார்க்கத்துல சொல்லப்படுகிறது. இந்த பிரம்மஹத்தி அப்படின்னு சொன்னா யாருக்கு வரும்? நன்றி மறுப்பவர்களுக்கு, செய் நன்றி மறுப்பவர்களுக்கு. அதே மாதிரி பசுவதை செய்பவர்களுக்கு, பிற உயிர்களை கொள்பவர்களுக்கு, பசுவதை செய்பவர்களுக்கு, குரு துரோகம் பண்றவங்களுக்கு, அதே மாதிரி அதர்ம வழியில நடந்து சொத்து சேர்பவர்களுக்கு, அதர்ம வழியில நடந்து சொத்து சேர்பவர்களுக்கு, பெற்ற தாயை அவமதித்து உணவில்லாமல் பட்டினி கிடக்க செய்வது, இது போன்ற செயல்பாடுகளை எவர் செய்கிறார்களோ அவர்களுக்கு பிரம்மஹத்தி தோஷம் வரும் என்று பக்தி மார்க்கத்திலே சொல்லப்படுகிறது. ஆகவே இதை நாம் மகரிஷி அருட்தந்தை அவர்கள் பெண்ணின் பெருமையின் மூலமாக நம்முடைய பெற்ற தாயை நாம் பேணி பாதுகாக்க வேண்டியது தலையாய கடமை. பெண்கள் அனைவரும் நம்மை பெற்றெடுத்த தாய்மார்கள். ஆகவே பெண்களை பேணி பாதுகாப்பது நமது தலையாய கடமை என்று அப்பேற்பட்ட பெண்ணின் பெருமையை உணர்ந்த மகானை நாம் குருவாக பெற்றிருக்கின்றோம். அதன் பிறகு நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன், துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் என்று இரண்டொழுக்க பண்பாட்டின் மூலமாக எந்த உயிருக்கும் துன்பம் தராத ஒரு சிறப்புமிக்க சங்கல்பத்தை நமக்கு இரண்டொழுக்க பண்பாடு கொடுத்திருக்கார் என்றால் குருவை மிஞ்சியவர் எவருமே என்று தெளிவாக வேண்டும். பிறகு செயல்விளைக்கு தத்துவத்தை புரிந்து கொண்டால் கண்டிப்பாக நமக்கு நிச்சயம் நிம்மதியே. செயலிலே விளைவாய் தெய்வ ஒழுங்கு அமைத்திருக்க பயனென்ன தவறிழைத்து பின் பரமனை வேண்டுவதால் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப செயலிலே தான் விளைவு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அந்த சிறப்பு மிக்க செயல்களை செய்வதன் மூலமாக விளைவு என்ன வருகிறது என்பதை விளைவை கணித்து நாம் செய்யக்கூடிய செயல்கள் சிறப்பாக இருக்க வேண்டும். அதே போல ஒருவருடைய மனசை புண்படி பேசக்கூட கூடாது. எண்ணத்தால சரி, வார்த்தைகளால சரி, செயல்களால சரி, நாம பிறருடைய மனதை புண்படுப்படி பேசணும் சொன்னா அதுவும் ஒரு நிம்மதியற்ற வாழ்க்கையை நாம் வாழக்கூடிய நிலைமைக்கு தள்ளிவிடும். அதனாலதான் திருக்குறளை விட தீயினால் சுட்ட பொன் உள்ளாரும் ஆறாது நாவினால் சுட்ட வடு என்று கூறுகிறார்கள். அவசரப்பட்டு நாம் வார்த்தையை விட்டுட்டோம்னு சொன்னா பிறகு என்னத்தான் மன்னிப்பு கேட்டாலும் பேசிய வார்த்தைகள் சரி செய்ய இயலாது. அதனால் ஒவ்வொரு வார்த்தையையும் நிதானமாகவே பேசி பழகினால் உங்கள் வாழ்வில் என்றென்றும் நிம்மதியே என்பது தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்போது அருட்தந்தை ராஜிரி மகரிஷி அவர்கள் தப்பு கணக்கிட்டு தான் ஒன்று எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி
இயற்கை ஒழுங்கு அமைப்பிற்கு ஒத்தபடி அப்போதைக்கு அப்போது ஏற்படும் சரி விளைவு எப்பொழுதும் கவலையும் இடர்படுவார், இதை உணரார் என்றார். அவர் ஒண்ணு செஞ்சுட்டு நீ வேற ஒண்ணு எதிர்பார்த்தியன்னா நடக்குமா? கண்டிப்பாக நடக்காது. நினைப்பதற்கும் நடப்பதற்கும் முரண்பாடு ஏற்படும் போது மனம் நிம்மதி இல்லாமல் தவிக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நல்ல செயல்கள் மூலம் செய்யும் செயல்களால் உண்டாகக்கூடிய நிம்மதியான வாழ்வை தெய்வம் நினைத்தாலும் நிறுத்தவே முடியாது. நாம் நற்காரியங்கள் செய்து அதன் மூலமாக எப்பேற்பட்ட சிறப்பு மிக்க ஒரு விளைவை சந்திக்கும் பொழுது அது தெய்வம் நினைச்சா கூட நிறுத்தவே முடியாது. செய்த பாவத்துக்கு வேணா அந்த பாவ பரிகாரம் சொல்லலாம். ஆனால் செய்த நன்மைக்காக அதற்காக ஏற்படக்கூடிய விளைவை தெய்வமே நினைத்தால் கூட தடுக்கவே முடியாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நினைப்புக்கும் நடப்புக்கும் வித்தியாசம் வரும்போது கண்டிப்பாக நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கதை சொல்லுவார்கள். ஒரு ஆசிரமத்துக்கு 2 இளம் துறவிகள் வந்திருந்தாங்க. அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நீ ஏன் இந்த ஆசிரமத்திற்கு வந்தாய் அப்படின்னு முதலாம் அவன் துறவியை கேட்க, நான் ஒரு பெண்மணியை காதலித்து திருமணம் செய்ய நினைத்தேன். அந்த பெண்மணி எனக்கு கிடைக்காத காரணத்தினால நான் இந்த சந்நியாச வாழ்க்கைக்கு வந்திருக்கிறேன், இந்த ஆசிரமத்துக்கு வந்திருக்கிறேன் என்று சொன்னார். அப்பொழுது இரண்டாம் அவன் வந்து ஓ அப்படியா அப்படின்னு, நீ எதுக்காக வந்த அப்படின்னு முதலாம் அவன் இரண்டாம் அவனை கேட்க, நீ யார கல்யாணம் பண்ண நினைச்சியோ இந்த பெண்மணியை நான் கல்யாணம் பண்ணதுனாலதான் இங்க வந்த அப்படின்னு இந்த ஆசிரமம் பிராப்தம் வா என்று சொன்னாராம். அப்ப அது போல பாராட்டு புகழ் என்பதெல்லாம் நிலையானது அல்ல. அதாவது நாம் எது கிடைச்சதோ அதை அக்செப்ட் பண்ணணும். அக்செப்ட் ஆஸ் இட் இஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எது இருக்கிறதோ ஏற்றுக்கொள்ளுதல். அப்படி ஏற்றுக்கொள்ளும் போது நம் வாழ்க்கையில வந்து நிம்மதி கண்டிப்பாக இருக்கும் என்பதை தெளிவாக நமக்கு அருட்தந்தை அவர்கள் கூறுகிறார். அதாவது உங்களை நீங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். உடலையும் தோற்றத்தையும் அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். இறைவன் தந்த வாழ்வை மனதார ஏற்றுக்கொள்ளுங்கள். இனி நடக்கப் போவதை இறைவனிடம் விட்டு விடுங்கள். சில விஷயங்கள் சில நேரங்களில் மாற்ற முடியும். எல்லாவற்றையும் எல்லோராலும் எல்லா நேரங்களிலும் மாற்ற முடியுமா அப்படின்னா மாற்ற முடியாது. மாற்ற முடிந்ததை மாற்றுங்கள், மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. நமக்கு தாழ்வு மனப்பான்மை வந்தாலே பல சிக்கல்களுக்கு ஆளாகும். அதற்கு ஒரு கதை மகரிஷி என்று ஒரு பேராசிரியர் சொல்லுவாரு. அதாவது 4 பறவைகள் காக்க அது தன்னை பார்த்து ஆதங்கப்படுகிறதாம். எனக்கு இறைவன் இப்படி கரு நிறமான நிறத்தை கொடுத்து அண்டங்காக்கா என்று சொல்லக்கூடிய வகையில என்னை வச்சுட்டாங்களே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு அது ஒரு கொக்கு கிட்ட போய் பார்த்துட்டான். கொக்கு கிட்ட பார்க்கும்போது இறைவன் எவ்வளவு அழகாக கொக்கை படைத்திருக்கின்றான், அருமையான வெண்மை நிறத்தை கொடுத்திருக்கிறான். ஆனால் எனக்கோ கருமை நிறை கொடுத்துட்டு இப்படி எனக்கு மன கஷ்டத்தை கொடுத்துட்டாரே கடவுள் அப்படின்னு ஏங்கிச்சான். பிறகு கொக்கு வந்து இன்னொரு இடத்துல போய் பார்க்கும்போது அங்க ஒரு கிளி இருந்தது. கிளியை பார்த்த உடனே கொக்கு ஆதங்கப்பட்டுச்சு. அதாவது இவ்வளவு அருமையான பச்சை நிறமான அழகான ஒரு சிகப்பு நிறத்துல பூக்கை அழகை கொடுத்திருக்கிறார் இறைவன். எனக்கு பாருங்க இப்படி வெறும் வெண்மை நிறமான பொருளை கொடுத்தானே அப்படின்னு தன்னை பற்றியே தாழ்த்தி கொண்டதான். பிறகு இந்த கிளி பெருமையா இருந்துச்சான். அப்பொழுது கிளி இன்னொரு இடத்துல மயிலை சந்திக்கும் பொழுது அப்பொழுது இந்த கிளியானது இறைவனை பழித்ததாம். ஒரு 2 நிறம் மட்டும் எனக்கு இப்படி பண்ணிட்டாரு இறைவன். மயில் எவ்வளவு தோகை விரிச்சு ஆடும் போது 7 வண்ணங்களும் அத்துணை சிறப்பு அமைந்த அருமையான ஒரு சிறப்பு மிக்க ஒரு படைப்பை படைத்திருக்கிறான் மயிலாக என்று நீன் வந்து கொண்டு இறைவனை ஏளனம் பேசக்கூடிய வகையிலே அந்த கிளி நினைச்சுதான். இந்த 4 பறவைகள் ஒன்னா இருக்கும்போது வேடன் வந்து வலையை விரிச்சாங்க. வலையை விரிச்ச உடனே மாட்டிக்கொண்ட பிறகு அந்த வேடன் வந்தானாம். வேடன் வரும்போது மகனை கூப்பிட்டு, வாடா இன்னைக்கு
4 பறவை மாட்டு சூப்பர்ரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. பார்க்கும்போது மயிலை இருந்துதான். எடுடா எடுடா இறகை அப்படின்னு சொன்னாங்க. மயிலை பிடிச்சிக்கிட்டு அதுல இருக்கக்கூடிய இறகெல்லாம் எடுடா, விசிறி செஞ்சு நாம வித்துடலாம் அப்படின்னு சொல்லி அந்த இறகை பிடிச்சாங்க. அப்புறம் இன்னொன்னுப்பா அப்படின்னு கிளிடா அப்படின்னு சொன்னாங்க. அடைடா அடைடா கூண்டுல, அதுக்கு நாம பேச்சுக்கல்லையை கற்றுக் கொடுக்கலாம். கூண்டுல அடைச்சு எடுத்து போயிட்டு கூண்டுல அடைச்சு. இன்னொன்னு பார்த்து இந்த பக்கம் கொக்கு இருக்குப்பா அப்படின்னு, ஒடிடா ஒடிடா காலை சூப்பு வச்சு குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி. இன்னும் வேற என்ன இருக்கு பாரு, காக்காப்பா அண்டங்காக்காப்பா நிறைய இருக்கு, யாரு பார்த்து விடுவாங்க, எடுத்து விட்டுடுறா அப்படின்னு சொன்னாராம். அதனால அழகு என்பதோ தன்னுடைய உடல் வாக்கு என்பதோ நிரந்தரம் அல்ல. இறைவன் எல்லாவற்றுக்கும் அளந்து யாராருக்கு என்னென்ன கொடுக்கணுமோ கரெக்டா கொடுத்திருக்கு. பேரறிவு மிக்கது இறைவன் என்பதை நாம் தெரிந்து கொண்டால் கண்டிப்பாக நமக்கு தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் இருப்பதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைக்கு நாம் உயர வேண்டும் என்பது புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு எது கிடைக்கிறதோ அதை பற்றி நாம் அதிகம் எண்ணி பார்ப்பதில்லை. மாறாக எது அதிகம் நம்மிடம் இல்லையோ அதை பற்றியே நாம் யோசித்துக்கிட்டே நம்ம மனசை சஞ்சலப்பட்டுக்கிட்டு துன்பத்துக்கு ஆளாக. ஒருத்தர் செருப்பு இல்லாம போயிட்டு இருந்தாராம் தாங்க முடியாத வெயில்ல. இறைவன் பார்த்து அட்லீஸ்ட் ஒரு செருப்பாவது எனக்கு கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டே இருக்கும்போது சிறிது தூரம் சென்ற பிறகு ஒருவர் 2 காலும் இல்லாமல் அப்படியே தரையிலே ஊன்றி ஊன்றி சென்று கொண்டிருந்தாராம். அப்போ அதே செருப்பு இல்லாத மனிதன் இறைவனை நினைச்சாருன்னா, எப்பா எனக்கு செருப்பு மட்டும்தான் இல்லை, ஆனால் கண்டிப்பாக காலை கொடுத்திருக்கிறாயே, அவனை விட ஜன்மம் மேலோங்கியது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாராம். அதனால மனசு நாம எடுத்துக்கிறது தான் எது இருந்தாலும் அப்படியே எடுத்துக்கொள்ளணும். இயற்கை பருவ காலத்துக்கு தக்க வகையில எப்படி மாறி மாறி மழை காலம், வெயில் காலம் என்று இளவேநீர் காலம், இலையுதிர் காலம் என்றெல்லாம் சரியா செஞ்சுக்கிட்டு இருக்கு. அது போல நம் வாழ்க்கையில இன்பம் துன்பம் என்பது சரியாக மாறி மாறிதான் வந்து கொண்டிருக்கும். எதுவுமே நிரந்தரம் அல்ல என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். 2 காலு நடக்கும்போது முன்னாடி இருக்கிற காலு நான் முன்னுக்கு போறேன் அப்படின்னு கர்வப்படுறதே இல்லை. பின்னாடி இருக்கிற காலம் இதோ நான் பின்னாடி இருக்கிறேன் என்று கவலைப்படுறது இல்லை. ஆனால் அழுகின்ற வினாடியும் சிரிக்கின்ற நிமிடங்களும் நம் வாழ்க்கை என்னும் கடிகாரத்தில் நிரந்தரமாக அமைவதில்லை. இதுவும் கடந்து போகும் என எண்ணும் போது கண்டிப்பாக நமது வாழ்க்கையிலே நிம்மதி மிஞ்சும் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இந்த பல்லு நாக்கை பார்த்து சொல்லிச்சான் என்னன்னு, நான் ஒரு தடவை இறுக்கி அழுத்தினால் நீ காலி அப்படின்ட்டு. அதற்கு நாக்கு சிரிச்சுக்கிட்டே சொன்னதான், நான் ஒரு வார்த்தை தவறாக எதிர்மறையாக சொன்னா போதும் உங்களை 32 பேரும் காலி பண்ணிடுவாங்க. அது மாதிரி நேர்மறை எண்ணம் பெருகி பெருகி பயம் இல்லாமல் இருந்தால் நம்மிடையே நிம்மதி கூடும் என்பது நாம் ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும். இன்று நாம் செய்வது நமக்கு 2 மடங்காக வரும். எந்த ஒன்றும் நல்லது செய்தாலும் சரி 2 மடங்கு, தீயது செய்தாலும் 2 மடங்காக வரும். ஆகவே தவறுகள் குறைந்து நன்மைகள் பெருகி நாம் நன்மையே செய்து கொண்டால் பன்மடங்கு நன்மைகளை பெற்று நிம்மதியாக வாழ்வதற்கு அது பேருதவியாக ஒவ்வொருத்தரும் புரிஞ்சு கொள்ள வேண்டும். அதாவது மகாபாரதத்துல திருதராஷ்டிரர் விதுரருக்கு திருதராஷ்டிரன் விதுரர் சில புத்திமதிகள் சொல்றாரு, ஒரு சிறப்பான விஷயங்களை சொல்றாரு. யாரு 100 வருடம் வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு திருதராஷ்டிரர் கேட்கவே அந்த சந்தேகத்தை விதுரர் நிவர்த்தி செய்கிறார். அதாவது கர்வமற்றவர், நான் என்னும் அகந்தையற்றவர், தன்முனைப்பு இல்லாமல் இருக்கணும். தான் என்ற அதிகார பற்று, தனது என்ற பொருள் பற்று எவரிடம் இருக்கிறதோ அவர்களிடம் காம குரோத லோப மோக மதம் மாச்சரியம் என்று சொல்லக்கூடிய 6 தீய குணங்கள் வாட்டி வதைத்து அவர்களை படுகுடியில் தள்ளிவிடும். அப்பேற்பட்டவர்கள் 100 வருடம் கண்டிப்பாக வாழ்வதற்கு வாய்ப்பில்லை. ஆகவே கர்வமற்று இருக்க வேண்டும், தன்முனைப்பு இல்லாமல் இருக்கணும் சொல்றாரு. அடுத்ததாக அதிகம் பேசாதவர். பாத்தீங்கன்னா சித்தர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா புன்முறுவல், அழகா ஒரு புன்சிரிப்பு சிரிப்பாங்க, அதிகம் பேச மாட்டாங்க, வீணாக தன்னுடைய ஆற்றலை விரயம் செய்ய மாட்டார்கள், வீண் பேச்சு வீண் வம்புக்கு போகாதவர்கள். இவங்க எல்லாம் 100 வருடங்கள் வாழ முடியும் அப்படின்னு சொல்றாங்க.
தியாக உணர்வு உள்ளவர்கள். இப்போ அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள், நமக்கு அருளன்னை அவர்கள் இந்த உலகத்திற்கு வேதாத்திரி மகரிஷியை தியாகம் பண்ணியிருக்காங்க. அவருடைய 57 திருமண தாம்பத்திய உறவு வாழ்க்கையிலே அவர் கூட இருந்தது ஒரு 14 வருஷம்தான். மீதி எல்லாம் உலக சமுதாயத்திற்கு அவரை அர்ப்பணித்து விட்டார் என்றால் பெண்மணியின் தியாகம் எப்பேற்பட்ட தியாகமாக இருக்கிறார். பேராசை தான் தியாக உணர்வுக்கு காரணம். இந்த பேராசை எல்லாம் இருந்தா தியாக உணர்வு மேலோங்கி நிற்கும். ஐயா அம்மா அவர்கள் அவரை நமக்கு உலக சமுதாயத்திற்கே அவர்களை அர்ப்பணித்தார்தான் இன்று அருள் தந்தை என்று உலக நல தொண்டன் என்று ஒரு சிறப்பு மிக்க ஒரு குருவை நாம் பெற்றுட்டோம் என்றால் அன்னையினுடைய அருள் தியாகத்தினாலதான் கொள்ள வேண்டும். அப்போ தியாக உணர்வு உள்ளவர்கள் கண்டிப்பாக 100 வருடங்கள் வாழ்வு நிச்சயம் என்று குதிரர் சொல்றார். அதே மாதிரி சினமற்றவர் அன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்க தன்னையே கொள்ளும் சினம் சொல்லுவாங்க. லட்சமா வச்சிருந்தா லட்சாதிபதி, பணம் வச்சிருந்தா பணக்காரன். நான் கோபப்பட்டியன்னா மட்டுமே போயிடும். அதனால கோபப்படாம இருந்தா கோடீஸ்வரன். கோபப்பட்டா என்ன ஆகும்? பிபி ரைஸ் ஆகும், ஹார்ட் ப்ராப்ளம் வரும். இமீடியட்டா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா ஆஞ்சியோ பண்ணுவாங்க, பைபாஸ் சர்ஜரி பண்ணுவாங்க. ஆட்டோமேட்டிக்கா பணம் ஜம்ப் ஆகும், லட்சமா ஓடிடும். லட்சமா வச்சிருந்தாலும் அது செலவுக்கு தான் போயிடும். ஆகவே கோபமே படாம இருக்குதுன்னா கடைசி வரலும் கோடீஸ்வரனா இருக்க முடியும். உடல்ல எத்தனை நாள் நோய் இல்லாம வாழ்றோமோ அந்த நாள் தான் வாழ்க்கை. நோயோடு வாழக்கூடிய வாழ்க்கை அல்ல என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதே போல சுயநலமற்றவராக இருக்க வேண்டும். சுயநலம் உள்ளவன் அதிக பாவம் செய்வான். யாராருக்கெல்லாம் சுயநலம் இருக்கிறதோ அவர்கள்லாம் பாவம் செய்வாங்க. பாவம் செய்தால் கண்டிப்பாக இந்த ஆன்மா வேற வேற உடல் எடுத்து போயிட்டே இருக்கும். ஏன்னா அந்த பாவத்தை கழிப்பதற்காக மனவளக்கலை அன்பர்களாகிய நாம் பாவத்தை போக்கிக் கொள்வதற்காக இந்த துறையை தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். இந்த துறையிலே கற்றதை கடைபிடிச்சு நாம பிறருக்கு கற்பித்து வாழ்ந்தால் கூடிய கருமையம் கண்டிப்பாக தூய்மை அடையும். ஆகவே மனவளக்கலையிலே இருக்கக்கூடிய அத்துணை நல்ல உள்ளங்களும் சுயநலமற்றவர்கள். ஆகவே அவர்கள் தன் வாழ்விலே 100 வருடங்கள் செஞ்சுரி அடிப்பது மிகவும் உண்மை என்பது தெளிவாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இறைவனின் தராசு வணிகனின் தராசு அல்ல. இது ஏமாற்றாது நம்மளை. ஏன்னா வணிகனின் தராசு ஏமாற்றிவிடும். எப்படி என்றால், ஒரு கிராமத்தான் தன் வீட்டிலே விளைந்த முருங்கை காய்களை அறுத்து ஒரு மளிகை கடையில டவுனுக்கு கொண்டு போயிட்டு மளிகை கடையில விற்பாங்க. மளிகை கடைக்காரர் அதை வாங்கி எடை போடும் போது ஒரு வாங்கிட்டு வருவது இயல்பா நடந்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு நாள் அந்த முருங்கைக்காய் விற்கிற ஆட்டு கிராமத்தான் எனக்கு ஒரு 2 கிலோ துவரம் பருப்பு வேண்டும் ஐயா அப்படின்னு இவரு துவரம் பருப்பு எடை போட்டு கொடுக்கும்போது ஒரு அதுல 200 கிராம் கம்மியா ஒரு 800 கிராமுக்கு துவரம் பருப்பு இது 1 கிலோ என்று கொடுக்கிறார். அவன் படிக்காதவன் வாங்கிட்டு போயிடுறான். இப்படி ஒவ்வொரு நாளும் அவன் என்ன பண்றான், 4 நாளைக்கு ஒரு முறை முருங்கைக்காய் அறுவடை செய்யும் போது அதை வீட்டுல தராசுல இந்த 2 கிலோ துவரம் பருப்பை வச்சு எடை போட்டு கொண்டு வந்து கொடுப்பான். இப்படி கொண்டு கொடுக்கும்போது ஒரு நாள் இந்த கடைக்காரர் எடை போடும்போது இது என்ன 800 கிராம் இருக்கு, இது 1 வருஷமா இவன் முருங்கைக்காய் கொடுக்குறானே, இவ்வளவு நஷ்டம் போயிட்டோமே நாம அப்படின்னு சொல்லிட்டு மறுமுறை இந்த கிராமத்தான் வரும்போது, என்னையா நீ முருங்காய் எடை குறைவா இருக்கு, எப்படி ஏமாத்துற நீ கேட்க, ஐயா சாமி நான் எங்க வீட்டுல எடை மிஷின் கிடையாது, நீ என்ன எனக்கு 1 கிலோ துவரம் பருப்பு கொடுத்த, அதுல எடைக்கு எடை வச்சுதான் நான் கொண்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லவே, அப்படியா அப்படின்னு இவன் சொல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம இந்த வியாபாரி தன்னையே இது கொண்டான். இது தவறு. அது செயலுதான் விளைவாக வருகிறது. நாம் என்ன வினை விதைக்கிறோமோ அந்த அந்த விதைதான் இந்த வினையாக வருகிறது என்பதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நாம
இறைவனின் தராசு, வணிகனின் தராசு தான், வணிகனுடைய தராசு தான் தவறா சொல்லுமே கண்டி. ஆனால் இறைவனின் தராசு கண்டிப்பாக அது இறை நீதி வழுவாத தராசாக இருக்கும். கண்டிப்பாக அதற்கு வாய்தாவே கிடையாது. அதற்கு தேவையான விளைவை கொடுத்தே தீரும் என்பதை கொள்ள வேண்டும். மற்றவரை திருத்துவதை விட்டுட்டு நம்மை நாமே திருத்திக் கொள்ள வேண்டும். ஆன்மீக முதிர்ச்சி பெற்று நம்முடைய நிம்மதியான வாழ்க்கை வாழணும் சொன்னா மற்றவர்கள் நாம திருத்தணும் என்று நின்னாம நம்மை நாமே திருத்திக் கொள்வதற்கு வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மற்றவர்கள் கருத்தை அவர்கள் கோணத்திலிருந்து புரிந்து கொள்ளணும். எல்லோருமே அவருடைய நிலையில நின்று நாம் அதை கேள்வி கேட்டு பார்த்தவனால் அவர் சொன்னது சரியாக இருக்கும் என்று தோன்றும். அதனால நான் சொன்னதுதான் நீ நடந்து போனோம் அப்படின்றதெல்லாம் அதை விட்டுட்டு மற்றொரு கருத்தை அவர் கோணத்திலிருந்து புரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பாக நாம் நிம்மதியாக வாழலாம். எதை விட வேண்டுமோ அதை விட பழகி கொள்ளணும். எதை விடணுமோ அதை விட்டுடணும். அதை விடாம கெட்டியா பிடிச்சுக்கிட்டோம்னு சொன்னா அந்த பற்றுல இருந்து நாம விடுபடவே முடியாது. அதுக்கு உதாரணம் புளியங்காய். புளியங்காய் உரிக்கவே முடியாது. அதுல இருந்து ஒரு பட்டையை எடுக்க முடியாது. ஏன்னா அதோடு ஒட்டிட்டு இருக்கும். அந்த புளியம் பழமான பிறகு பாத்தீங்கன்னா சும்மா ஒரு லிட்டில் பிரஸ் கொடுத்த உடனே அந்த தோல் நீங்களும் அதுல இருக்கக்கூடிய பழம் தனியா வந்துடும். அது போல பற்றுகள்ல இருந்து நாம விடுபடணும். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றினை பற்றுக பற்று விடற்கு என்று சொல்வார்கள். அந்த பற்றுல இருந்து நாம விடுபட்டோம் சொன்னா நாம சிறப்பாக நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியும் என்பதை புரிந்து கொள்ளலாம். நம்ம புத்திசாலித்தனத்தை பிறரிடம் நிரூபிக்கிறத நாம விட்டோம். அறிவாளி, எல்லாமே தெரிஞ்சவன், மற்றவங்களுக்கு அதை நிரூபிக்கணும் அப்படின்றது அண்ணனியன்னா அது தவறா போயிடும். உனக்கு தெரியும் உன்னுடைய உயர்வை, உன்னுடைய நிலையை, உன்னுடைய அத்துணை இதையும் உனக்கு தெரியும், அது போறோம். ஆனால் அதற்கு நீ மற்றவங்களுக்கு நிரூபிக்கணும்னு சொன்னா அந்த இடத்துல உனக்கு துன்பத்தை தான் நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஆகவே மற்றவருடன் நம்ம ஒப்பிடாம இருக்கணும். டோன்ட் கம்பேர் டு அதர்ஸ். கம்பேர் டு அதர்ஸ் நிலை எப்படி இந்த காக்கா, மயில், கிளி நிலை ஏற்பட்டுச்சோ அது மாதிரி நிலைக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டு அதில் பாதாளத்திற்கு செல்ல வேண்டிய துன்பத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும். மற்றவருடன் நம்மை ஒப்பிடாமல் இருந்தால் நிம்மதி நிச்சயமாக இருக்கும். கடுமையான கஞ்சத்தனம், தகுதியற்ற தற்பெருமை, எல்லையற்ற பேராசை, இந்த மூணும் நம்மளை மனிதனை படுகொழியில தள்ளிடும். கஞ்சத்தனம், ஈயாத நோய்க்கு இருந்தென்ன போய் என்ன, எட்டி மரம் காயாது இருந்தென்ன காய்க்கு பயன் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நமக்கு நிறை செல்வம் வந்த பிறகு விகுதியாக இருப்பதை வறியவர்களுக்கு, இல்லாதவர்களுக்கு, தேவைப்படுபவர்களுக்கு அறிந்து நாம் உதவி செய்ய வேண்டும். அதுதான் கடுமையான கஞ்சத்தனத்திலிருந்து நம்ம மீட்டிருக்கும். ஏன்னா வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ அப்படின்னு கண்ணதாசன் பாடலே இருக்கு. அப்போ அலெக்சாண்டர் மாமன்னர் பெரிய பலசாலி, பல நாடுகளை வென்று பொருளீட்டி அத்தனை மன்னர்களையும் அடிமைப்படுத்தினார். ஆனால் அவர் சாகும் தருவாயில் என்ன பண்ணாங்க, பெரிய டாக்டர் எல்லாம் அவரை வைத்தியம் பண்ணாங்க. ஆனால் அவர் உழைக்காத சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார். தன்னுடைய சிப்பாய்களை கூப்பிட்டு சொல்றார் அவரு, நான் இறந்த பிறகு என்னுடைய சவப்பெட்டியை 4 மருத்துவர்கள் சுமக்க வேண்டும். இதே போல என் சவப்பெட்டியின் இரு பக்கமும் 2 தொலைகள் இட்டு தொலைகள் வாயிலாக கைகளை வெளியே நீட்டி அலெக்சாண்டர் மாமன்னன் போகும்போது எதையும் கொண்டு செல்லவில்லை, வெறுங்கையோடு தான் போனாரு அப்படின்னு வெளியே விட்டுன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் என்னுடைய சவ ஊர்வலத்துல எல்லாற்றையும் நீங்க ஈட்டிய பொன் பொருள் எல்லாத்தையும் நீங்க இறைச்சிட்டே போகணும் அப்படின்னு சொல்றாரு. கேட்கிறாரு சிப்பாய், ஏன் அரசே அப்படின்னு கேட்க, எவ்வளவு பெரிய மருத்துவரா இருந்தாலும் போகக்கூடிய உயிரை நிறுத்தி வைக்க முடியாது என்பதை உலக மக்கள் அறிய வேண்டும். என்றால் இறையாற்றல் நமக்கென்று ஒரு நாளையும் நேரத்தையும் குறித்திருக்கின்றார். அதற்கு ஒரு நாள் முன்னதாக செல்ல வேண்டும் என்றாலும் முடியாது, ஒரு நாள் பின்னாடி போகணும்னாலும் முடியாது. ஆகவே கொடுத்த நேரத்தை கண்டிப்பாக போவது நிச்சயம். யாராலும் இந்த இறப்பை நிறுத்த முடியாது என்று உலக மக்கள் அறிய வேண்டும் என்பதற்காக மருத்துவர்கள் என்னுடைய சவப்பெட்டியை போக்கணும் என்றார்கள். அதன் பிறகு வெறும் கையோடு தான் வரும்போது எதையும் கொண்டு வரல, போகும்போது எவ்வளவு பொருள் கொண்டு போகல அப்படின்றத மற்றவங்க புரிஞ்சுக்கணும். அதை இறக்கும் தருவாயில் அவருக்கு ஏற்பட்ட ஒரு
சிந்தனையின் பேர்ல இதை சொல்றாரு. அதே போல இதெல்லாம் பூமியில இருந்து வந்தது, அது பூமிக்கே தான் சொந்தம், யாருக்கும் யாருடையது சொந்தம் அல்ல. இன்று உன்னுடையது, நாளை இன்னொருத்தருக்கு. அதனால அதை நாம இது வேணும் இன்னும் வேணும் அப்படின்னு இருக்கிறார். உதாரணமா ஆழியாருக்கு ட்ரெயின்ல டிக்கெட் புக் பண்ணிட்டு போகணும்னு சொன்னா கூட இந்த டிக்கெட் கோயம்புத்தூர் போய் இறங்குற வரலாம் தான் அன்னைக்கு பர்த் சீட்டு, மறுநாள் அது வேற யாருக்கோ. அது போல இன்று நாம் சுற்றிய பொருள் அனைத்தும் பிறகு இன்னொருத்தரதாக போகிறது. ஆகவே வாழும் காலத்திலே நாம் நிறை செல்வம் ஆனவுடன் மிகுதியாக இருப்பதை பிறருக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்பதுதான் கடும் கஞ்சத்தனம், கடும் கஞ்சத்தனம் இல்லாமல் நாம் ஈகை செய்ய வேண்டும் என்று கூறுகிறார்கள். தகுதியற்ற தற்பெருமை, சும்மா பில்டப் பண்றது, ஓசியா வந்தா பெனாயில் கூட குடிச்சுக்கணும், அதாவது நான் இப்படி நான் அப்படி சகலகலா வல்லவன் அப்படின்னா வீட்டுக்கு போய் பார்த்தோம்னா ஒன்றுமே தற்பெருமை சகல பாதாளத்திலே தள்ளிவிடும் என்பது. எல்லையற்ற பேராசை கண்டிப்பாக இது கூடவே கூடாது. தேவை நிறைவேறிய பின்னும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் என்பதுதான் பேராசை. அதனால பேராசை இருந்துச்சுன்னா நம்முடைய நிம்மதியை அழித்துவிடும். ஒருத்தர் 15 பவுன் நகையை தொலைச்சிட்டாராம். அவர் போலீஸ்ல போய் ரிப்போர்ட் பண்றாரு, என்னுடைய நகை தொலைஞ்சிருச்சு அப்படி. சரி, நான் கண்டுபிடிச்சு கொடுக்குறேன் காவலாளி சொல்ல, கண்டுபிடிச்சது 150 பவுன் நகை. 150 பவுன் நகை கண்டுபிடிச்சிருக்கிறோம். இது எவ்வளவு உன்னது அப்படின்னு. 150 பவுனும் என்னதுதான் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பின்னாடி கொலையாளிய திருடனவனை கண்டுபிடிச்ச போலீஸ்காரன் கண்டிப்பாக இது மாதிரி பேராசைப்பட்டு அவன் தொலைச்சது, அவன் வீட்டுல இருந்து எடுத்தது ஒரு 15 சவரன் நகை தான், ஆனா இது ஒரு 150 எனதே அப்படின்னு சொல்லவே திருநவனும் ஜெயில, பேராசைப்பட்டு 150 பவுனுன்னு சொன்னவனும் இன்னைக்கு ஜெயில. அதனால பேராசை பெருநஷ்டம் என்று சொல்வார்கள். ஆகவே பேராசை நமக்கு இல்லாமல் உண்ண உணவு, கொடுக்க உடை, கொடுக்க இடம், விளையாட்டு கொடுப்பது என்பதை எண்ணி அதை நாம் பயன்படுத்திக் கொண்டு வாழ்வதுதான் நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை என்று அருட்தந்தை அவர்கள் நமக்கு எண்ணம் ஆராய்வு, ஆசை சீரமைத்தல் என்ற பயிற்சிகள் மூலமாக நமக்கு அருள் இருக்கின்றார். அதே மாதிரி நாம் கோபமா இருக்கும்போது எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் இருந்தோம்னா நமது வாழ்க்கை நிம்மதியா இருக்கும். அதாவது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, நெவர் ரிப்ளை when you are angry, நெவர் மேக் ப்ராமிஸ் when you are happy. எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கும்போது நீங்கள் வாக்குறுதிகளை கொடுக்கக்கூடாது. அப்படி சந்தோஷத்துல என்ன கொடுக்குறோம்னு தெரியாது. இப்படித்தான் பக்தி மார்க்கத்துல பரமசிவன் அந்த ஒரு அரக்கனுக்கு நான் யார் தலைமையில கை வச்சாலும் அவர்கள் இறந்து விட வேண்டும் என்று தவம் இருந்து அவர்களை பெருமைப்படுத்தி தவ வலிமையால தவம் அந்த வரம் பெறுகிறார். சந்தோஷத்தால சிவபெருமான் இந்த வரத்தை கொடுத்துட்டு அந்த அரக்கன் சிவபெருமான் தலையிலேயே கை வைக்கிறதுக்கு வருவாங்க போல. அப்படி இல்லாமல் எந்த ஒரு சந்தோஷத்திலையும் நாம வாக்குறுதி கொடுக்க கூடாது. நெவர் மேக்ஸ் டிசிஷன் when you are sad. துன்பமாக இருக்கும்போது எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. ஏனென்றால் துன்பத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை மனதினுடைய சூழ்நிலை ஒரு டயலமோட ஸ்ட்ரெஸ்ல இருக்கும், தடுமாற்றம் இருக்கும், தடம் மாற்றம் ஏற்படும். அதனால நம்முடைய உயிரே போகக்கூடிய நிலைக்கு கூட நாம மாற வேண்டிய சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம். ஆகவே நெவர் மேக் டிசிஷன் when you are sad அப்படின்னு சொல்லுவாங்க. எதையும் எதற்கும் நாம ஏற்கும் பிரசாத புத்தி வேணும். நம்ம கோயிலுக்கு போறோம், இங்கே கோயில தீர்த்தம் கொடுக்குறாங்க, புஷ்பம் கொடுக்குறாங்க, பழம் கொடுக்குறாங்க, துளசி கொடுக்குறாங்க. நாம இது வேண்டாம் அது கொடு அப்படின்னு கேட்கறது கிடையாது. ஏனென்றால் இறை நிலையிலிருந்து கருவறையிலிருந்து நமக்கு என்னது வந்ததோ அதை நாம் பிரசாதமாக இருக்கின்றோம். அப்பேற்பட்ட பிரசாத புத்தி வேணும் என்று அப்படி பிரசாத புத்தி இருந்துச்சுன்னு சொன்னா வாழ்க்கையில நிம்மதியாக வாழலாம். கோயிலே கிடைக்கக்கூடிய எந்த பிரசாதத்தையும் மனமு ஏற்றுக்கொள்வது போல நமக்கு ஏற்பட்டக்கூடிய அத்துணை துன்பமாக இருந்தாலும் சரி, இன்பமாக இருந்தாலும் சரி, நாம் செய்த வினையின் பயன், செய்த செயலின் மூலமாக ஏற்பட்ட நிகழ்வு என்று ஆராய்ச்சி பண்ணி நாம அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அருட்தந்தை அவர்கள் சிறப்பான முறையில் நமக்கு நிம்மதியான வாழ்க்கை. ஒரு பிரச்சனைக்கு அந்த தீர்வுகள் ஏற்றுக்கொள்வதும் மாற்றிக்கொள்வதும் விட்டு விடுவதும், ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களை மாற்றிக்கொள்ளணும், மாற்றிக்கொள்ள முடியாத விஷயங்களை ஏற்றுக்கொண்டேதான் ஆகணும். அப்போது நமக்கு கண்டிப்பாக நிம்மதி நம் வாழ்க்கையில மிஞ்சும் என்பது தெளிவாக
பலமுறை ஜெயித்தவன் ஒரு முறை தோற்றால் அது விசித்திரம் சொல்லுவாங்க. ஆனால் பலமுறை தோற்றவன் ஒரு முறை ஜெயித்தால் அது பேரு சரித்திரம் சொல்றாங்க. ஆகவே தோற்பது நிகழ்வல்ல, ஜெயிப்பதும் நிகழ்வல்ல. யாராருக்கு எப்ப நடக்கணுமோ அது நடந்தே தீரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உன்னிடம் எது உள்ளதோ அது நான் கொடுத்தது என்று மகிழ்ச்சியாக இருக்கணும். உன்னிடம் எது இல்லாமல் இருக்கிறதோ அதுவும் நான் உனக்கு தரப்போகிறேன் என்று கிருஷ்ணர் சொல்றார். உங்ககிட்ட இருக்கிறது நான் கொடுத்தது, உங்ககிட்ட இல்லாததை பத்தி கவலைப்படாதே, உங்ககிட்ட இல்லாதையும் கொடுக்க போவது நானே, ஆகவே கொடுக்க போகிறது என்று நம்பி இருக்கணும். அப்படி நம்பி இருந்தால் கண்டிப்பாக நாம் நினைத்தது நடக்கும் என்றாரு. பண்டிதனுக்கும் பாமரனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. ஏன்னா தனக்கு ஏற்படும் துன்பத்தால் ஒரு பாவம் கழிந்தது என்று பண்டிதன் நினைப்பான். ஆனால் பாமரன் என்ன சொல்லுவான் தெரியுமா? தனக்கு ஏற்படும் துன்பத்தை எண்ணி எண்ணி வருத்தப்படுவான். அப்போ ஒரு பாவம் நம்ம கிட்ட கழியுதுன்னு சொன்னா, ஒரு துன்பம் ஏற்படுதுன்னா வாழும் காலத்து பூர்வ ஜென்ம பலன்தான் நமக்கு இந்த துன்பமாக வந்திருக்கிறது, இந்த துன்பம் கழிப்பதற்கு மார்க்கமாக அமைந்திருக்கிறது என்று பண்டிதன் நினைப்பான். அதனால நாம மனவளக்கலை அன்றர்களாக நாம் எந்த துன்பம் நேரிட்டாலும் பாவம் கழிகிறது என்று நினைத்துக்கொண்டு யார் எதை சொன்னாலும் வாழ்க வளமுடன் வார்த்தையை நாம் சொல்லும் பொழுது கண்டிப்பாக மனதிலே நிம்மதி பெருகுவது நிச்சயம். வெற்றிலைக்கு பற்று சொன்னாமல் சொல்லுவாங்க. அளவாக இருந்தால் வாய் சிவம், மீறினால் வாய் வெந்துடும். அது போல வாழ்க்கைக்கு எதையும் தேவைக்கு தக்கபடி பிரித்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில நிம்மதி நிச்சயம். இறந்த பிறகு ஒரு ஆட்டினுடைய விலை 800 ரூபாய், ஒரு கோயிலுடைய விலை 200 ரூபாய், மனுஷனுடைய விலை ஒரு ₹100. அந்த ₹100 கூட இந்த வேலை செய்யறவங்க போயிடுவாங்க. ஆகவே நண்பர்களே, அன்பு மட்டும் ஹார்ட்ல வைக்கணும். துன்பம் கொடுக்கும் சொல்ல மியூட்ல வச்சுட்டு இப்படி செய்தால் நாம் லைஃப் கியூட்டா இருக்கும். அப்போ நாம ஹார்ட்டை அன்பும் கருணுமா வச்சுக்கிட்டு தீயவைகளை மியூட் செய்து வாழும்போது கியூட்டான வாழ்க்கை வாழ முடியும். அப்படி நிறைந்த வாழ்க்கையை வாழும்போது நிம்மதி நம் வாழ்க்கையிலே நிச்சயம். லைஃப் இஸ் ட்ரிபிளி அப்படின்னு அப்துல் கலாம் சொல்லுவாரு. அதாவது பாஸ்ட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ், பிரசன்ட் இஸ் எக்ஸ்பெரிமெண்ட், ஃபியூச்சர் இஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ யூஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் யுவர் எக்ஸ்பெரிமெண்ட் டு அச்சீவ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நீங்கள் உங்களுடைய அனுபவங்கள் மூலமாக பயன்படுத்தி நீங்கள் அதை பெற வேண்டும் என்று அழகாக சொல்கிறார்கள். வாழ்க்கை என்பது பர்த் டு டெத், பிறந்தது முதல் இறப்பு வரை உள்ள இடைப்பட்ட வாழ்க்கை. இந்த டிக்கும் டிக்கும் இடையில சி உள்ளது. அது சி ஃபார் சூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சூஸ் லைஃப் ஆஸ் பர் யுவர் சாய்ஸ். எனவே உங்கள் வாழ்விலே நிம்மதி நிம்மதி அளிப்பது உங்கள் சாய்ஸ் என்பதை நீங்கள் உங்களுடைய விருப்பத்தை பொறுத்துதான் உங்கள் வாழ்க்கை நிம்மதியாக அமையுமா, உங்களுடைய செயல்பாடுகளை பொறுத்துதான் உங்கள் வாழ்க்கை நிம்மதியாக அமையும் என்று கூறி நிம்மதி நிம்மதி சாய்ஸ் என்று வாழ்க்கையிலே எப்பொழுதும் நிலைத்து நிற்க நீங்கள் சிறப்படைய வேண்டும். ஐயமெல்லாம் வாழட்டும், வாழ்க்கை வளம் காத்திரிதாய் வளரட்டும் மெய்யறிவு, வாழ்க்கை இன்ப பீத்தலிலே உய்ய மெய்ப்பொருள் ஆட்ட உலகெங்கும் மக்களிடம் ஓங்குக மேலோங்குக உள்ளமெல்லாம் ஒன்றுபட வாழ்த்தி இவ்வளவு நேரமாக செவிமடுத்த துணை மெய்யன்பர்களுக்கும் நன்றிகளை உரித்தாக்கி எனக்கு ஒவ்வொரு முறையும் வாழ்ப்படுத்தி கொண்டிருக்கின்ற பேராசிரியர் வீரப்பன் ஐயா அவர்களுக்கு மீண்டும் நன்றிகளை உரித்தாக்கி இந்த நிகழ்வில் சிறப்பாக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற மற்றும் இறைவணக்கம் குருவணக்கம் பேராசிரியர் பெருமக்களுக்கு வாழ்த்துக்களை கூறி இந்த நிகழ்வை நிறைவு செய்து கொண்டு நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீளால் நிறை செல்வம் உயர்ப்புகள் விஞ்ஞான உணர்வு பல்லாண்டு காலம் வாழ்க்கை வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி சிந்தனையை நிறைவு செய்து வாழ்க்கை நலம். தற்போது ஐயா அவர்களின் கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு நாம் செல்லலாம். முதலாவது அன்பராக மாரியப்பன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. மாரியப்பன், பாண்டிச்சேரியில இருந்து ஐயா. வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அமைதியா கேட்ட ஐயா உங்க உரைய. மிக மிக்க நன்றி ஐயா. எனக்கு
இப்ப வந்து கடைசியா முடிக்கிறப்ப இந்த நமக்கு எதிரியா இருக்கிறவங்க பேச்ச நம்ம அன்மியூட் பண்ணிக்கணும் அப்படின்ற வாசகத்தோட ஒண்ணு சொன்னீங்க ஐயா. அந்த கருத்து எனக்கு மறுபடியும் உள்வாங்கிக்க முடியல ஐயா. மறுபடியும் கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கு ஐயா. ஒண்ணு ஐயா. ரெண்டாவது வந்து காலையில பயிற்சி தவம் பண்றோம் மன்றத்துக்கு போயிட்டு, மாலையிலையும் சில நேரம் தான் பண்ண முடியுது, சில நேரம் பண்ண முடியல ஐயா அருகாமையில் மன்றத்துல. அதனால ஏதாவது இடைஞ்சல் உண்டாயா? நான் செஞ்சு இல்லைங்கய்யா. மாலை காலை தான் பண்ணணும் கிடையாது. எப்பெல்லாம் உங்களுக்கு நேரம் இருக்குதோ அது பண்ணலாம் சிறப்பா. அது காலையிலே பிரம்ம முகூர்த்தத்துல பண்றது நல்ல ஒரு அருமையான ஒரு பயிற்சி. மாலையில கூட்டுத்தவத்துல மன்றத்துல போய் கலந்துக்கலாம். மன்றத்துல கலந்துக்க முடியாதவங்க வீட்டுல உட்கார்ந்து கூட பண்ணலாம். காலையில போய் செய்யறையா, மன்றத்துலதான் காலையில போய் செய்யறேன். மாலையிலேயே ஒரு தவம் நடக்குதுல்ல, அது சில நேரம் முடியல, தவிர்க்க பரவாயில்ல. அந்த இது தவிர்க்க முடியாத வீட்டுல பண்ணா பரவாயில்ல. சரிங்கய்யா. நான் இந்த சொன்ன இந்த அன்மியூட் பண்ணிக்கணும், எது நம்ம வேண்டாதவங்க, அந்த இது அருமையா இருந்துச்சுயா. அதாவது வாழ்க்கையில வந்து நம்முடைய பிறந்ததுக்கும் இறப்பதற்கும் இடைப்பட்ட வாழ்க்கை தான் வாழ்க்கை. அப்ப அந்த வாழும் காலத்துல நாம் எப்படி வாழணும், நம்மதான் மகிழ்ச்சி சொல்லியிருக்காரு. இறை உணர்வு பெற்று ஒழுக்கம் கடமை நீதிகள் சொல்லக்கூடிய அறவாழ்க்கை வாழணும். அப்ப அறவாழ்க்கை வாழும்போது இறை உணர்வு பெற்ற பிறகு நம்ம கிட்ட இருக்கிறது அன்பு சொல்லு மட்டும்தான். அந்த அன்பு சொல்ல மட்டும் நீ ஆற்றுல வைக்கணும். இதயத்துல என் இதயபூர்வமான அன்பான பாட்டுகள் சொல்றோம் இல்லையா, அதுல அன்பு வார்த்தைகளை இதயத்தில் வை, ஆற்றுல வை. துன்பம் கொடுக்கும் சொல்லை மியூட்ல வை. நம்ம செல்போன் மியூட்ல போட்டோன்னா கேட்காது. துன்பம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் நீ வாய் திறந்து சொன்னா கூட அது மற்றவங்க கேட்காம போயிடும். மியூட்ல வை, வரைய வராம. இப்படி செய்தா உங்களோட லைஃப் வந்து கியூட்டா இருக்கும். ஆற்றை அன்பும் கருமையா வச்சுக்கிட்டு தீயவர்களை மியூட்ல எராடிகேட் பண்ணி டெலீட் பண்ணிட்டு வாழும் போது நம்ம லைஃப் கியூட்டா அமையும். அதுதான் சிறந்த வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கைக்கு பேருதவி. சிறப்பான விளக்கம் ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வீரப்பன் ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா, வாய்ப்புக்கு நன்றி அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். வணக்கம். வாழ்க வளமுடன் அம்மா. சிறப்பா இருந்ததுங்க ஐயா. ஆரம்பமே மகரிஷியுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் திருமூலருடைய தன்னை அறிய தனக்கு ஒரு கேடியில ஆரம்பிச்சு தேவையற்ற பொருட்களை பெருக்கின் மகரிஷியுடைய கவிதைகள் நிறைய சொன்னீங்க. அப்புறம் நம்ம செய்யறதெல்லாம் புண்ணிய காரியங்களா இருக்கும்போது நிம்மதி கிடைக்கும் அப்படின்னுங்க. அப்புறம் ஒரு 5 லட்சம் ஒருத்தர்கிட்ட கொடுத்தா ஒரு 10 லட்சமா மாத்தி, அப்புறம் இன்னொருத்தர் 5 லட்சமா அப்படியே வச்சிருந்தது, இன்னொருத்தர் 0 பேலன்ஸ்ல வச்சிருந்தது, அவங்க வாழ்க்கையெல்லாம் நிம்மதி இருக்காதுன்னு சொன்னதும் ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. அதே போல ஒரு குரு கிட்ட 10 பேர் போயிட்டு அவங்க கேட்கறதுக்கு நினைச்சப்போ 4வது மனுஷன் மட்டும் தனியா இருக்க சொல்லிட்டு மத்தவங்களுக்கு வேண்டியதை கொடுத்தாரு. ஆனா அவங்க மத்த 9 பேரும் அந்த 4வது ஆளுக்கு என்ன கொடுத்தாரு அப்படி நிறைவில்லாம இருக்காங்க இல்லையா. அப்ப தனக்கு கிடைச்சதை வந்து திருப்தி அடையாம இன்னும் வேணும்னு எதிர்பார்க்கறது அது நிம்மதி இருக்காதுன்னு சொன்னது ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க. அதே போல கவிதை மேல தந்தை மகன் மாறி மாறி போன கதை, அப்புறம் பெற்றோரை முதியோர் இல்லத்துல சேர்த்தது பிறகு அவங்க அப்பா கிட்ட அந்த பையன் உங்களுக்கு நான் ரிசர்வேஷன் பண்ணணும்னு சொன்ன கதை ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. நல்லா இருந்ததுங்க. நீங்க சொன்னது எல்லாமே வாழ்க்கையில எல்லாருமே அந்த மாதிரி கடைப்பிடிச்சாலும் நிம்மதியா இருப்பாங்க ஐயா. இறைவன் தந்த வாழ்க்கையை அப்படியே ஏத்துக்கணும். அழகுன்ற நிரந்தரம் இல்ல. பச்சை கிளியுடைய கதை சொன்னீங்க பாருங்க, அது ரொம்ப அருமை. அதே போல செருப்பில்லாத மனிதன் 2 காலிலான மனிதனை பார்த்துதான் இறைவனுக்கு நன்றி சொன்னது அருமைங்க. அதே போல முன்னால நடந்த கால பின்னால் நடந்த கால கர்வம் இல்லாம இருக்குது இல்லையா, அந்த கதையும் நல்லா இருந்ததுங்க ஐயா. இதே போல மகாபாரதத்துல விதுரர் வந்து திருதராஷ்டிரன் கிட்ட சொன்னார் பாருங்க, கர்வமற்றவர், தன்னலம் இல்லாதவர், அதிகம் பேசாதவர், சினமற்றவர், மீன் பேச்சு பேசாதவர், தியாகம் உள்ளம் கொண்டவர், இவங்க எல்லாம் 100 வருஷம் வாழ்வாங்க. கோவப்படாதவர் கோடீஸ்வரன் சொன்னீங்க பாருங்க, அது ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. அதே மாதிரி மளிகை கடை முருங்கைக்கரை கதை சொன்னது, விட்டு எதை விடணுமோ அதை விட்டுட்டாக்கா புளியம்பழம் மாதிரி இருக்கணும்னு சொன்னது ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. ரொம்ப நீங்க சொன்னது எல்லாமே சிறப்பா இருந்ததுங்க. அலெக்சாண்டருடைய கடைசி 3 ஆசை நிறைவேற்ற சொன்னது, அதனால நம்ம எது கிடைக்குதோ அதை வச்சு வாழும்போது வாழ்க்கையில எல்லாமே நிம்மதியா இருக்கும் சொன்னது ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. வாழ்க வளமுடன். உங்க தொண்டு சிறக்கணுங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நல்லா இருந்ததுங்க ஐயா. பேசுறது கேக்குதுங்களா அம்மா? நான் பேசுறது கேக்குதுங்களா? வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி அம்மா. ஐயா வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். நீங்க சொன்ன அவங்க சொன்ன மாதிரி எல்லா விஷயங்களும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா
நம்ம ரீகால் பண்ணிட்டே இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயமெல்லாம் நீங்க சொன்னீங்க ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா, நீங்க ஃபியர் பத்தி அதாவது எஃப் பத்தி ஏதோ சொல்லிருந்தீங்க. அது கொஞ்சம் ஃபாஸ்டா நான் கவனிக்க முடியல. நீங்க கொஞ்சம் அதை கொஞ்சம் ஞாபகப்படுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஐயா. ஃபேஸ் எவ்ரிதிங் ரைஸ் சொல்லுவாங்க. ஃபேஸ் எவ்ரிதிங் அண்ட் ரைஸ். ஃபேஸ் எவ்ரிதிங் அண்ட் ரைஸ் அப்படின்னு சொல்றாங்க ஐயா. எவ்ரிதிங் அண்ட் ரைஸ்ங்களா? அண்ட் ரைஸ் அப்படியே எழுச்சி பெற்று தைரியமா ஃபேஸ் பண்ணணும். ரைஸ் எழுச்சி பெறுதல். அதுக்கு முன்னாடி கூட ஃபியர்ல இன்னொரு ஃபெயிலியர் ஏதோ சொன்னீங்களா? ஏதோ சொன்ன மாதிரி ஞாபகம். forget everything and run. பயம் வரும்போது எல்லாத்தையும் மறந்துட்டு ஓடி போடு. இல்லன்னா தைரியமா எவ்ரிதிங் ஃபேஸ் அண்ட் பண்ணு. ரன். ஓகே ஐயா, ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ஐயா. ரொம்ப சிறப்பு ஐயா. நீங்க பேசுனது எந்த சந்தேகமும் இல்ல. இது ஒன்றிதான் சந்தேகமா இருந்துச்சு, அதுதான் கேட்டாச்சு. ரொம்ப நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக செல்வன் ஐயா. திரும்பவும் ஐயா உங்களுக்கு அன்மியூட் கொடுத்திருக்கு, நீங்க பேசலாங்க ஐயா. செல்வன் ஐயா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. நீங்க மைக் ஒரு முறை டச் பண்ணீங்கன்னா பேசலாம். உங்களுக்கு அன்மியூட் கொடுத்திருக்கு. கேட்டாங்க. வேற யாரும் அன்பர்களுக்கு கேள்விகள் இருக்கிறதா? வாழ்க வளமுடன். உமையால் அம்மா. அம்மா உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சுமா, நீங்க பேசலாங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா. வாய்ப்புக்கு நன்றிம்மா ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அந்த கதை சொன்னீங்கல்லங்க ஐயா, அந்த மயில், அந்த கிளி, கடவுள் படைப்புல தூதல் அவங்கவுங்க படைச்சது அவங்கவுங்களுக்கு புரியுது என்னங்கய்யா. அதுல மகிழ்ச்சியா நிறைவா வரணும். ஏத்துக்கணும். ஆமா, காக்கா எனக்கு கொக்கு கலர் வரலையே, கொக்கு எனக்கு கிளி கலர் வரலையே, கிளி எனக்கு மயில் கலர் வரல அப்படின்னு நினைச்சதுன்னு சொன்னா, கடவுள் கரெக்டா யாராருக்கு எந்த கலர் கொடுக்கணுமோ, யாராருக்கு எப்படி கொடுக்கணுமோ அங்க கொடுத்திருக்காரு. அது ஒரு விதமா தான் அது ஒரு பயன்படுத்திய வகையில தான் இருக்கும். ஆனா அதையும் மீறி நம்ம கர்வமா இருப்போம்னா ஆணவத்துல அழிஞ்சு போயிடுவோம். ஆனா கவலைப்பட்ட காக்கா சரி, கடவுள் கொடுத்தது நம்ம நல்ல கலர் தான், இது யாரும் விரும்பல, ஆனா நம்ம உயிர் தப்பிச்சோம் அப்படின்ட்டு அது தப்பிச்சுக்கிது இல்லையா. இறைவன் எல்லாருக்கும் எண்ணிதான் கொடுத்திருக்காரு. அவருக்கு யாருக்குமே குறைவே வைக்கல. குறைவா மாத்திக்கிறது நம்முடைய எண்ணம் தான், நீங்க சொல்லுதான், செயல்கள். 5 லட்சத்தை கொடுத்தா 10 லட்சம் மாத்துறது அது ஒரு திறமை. என்பவர் சமமா வச்சிருந்தா, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, நல்லா ஃப்ரீயா இருக்கிறேன், ஏதோ வர்றது வருமா நான் ஓட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நேரம் நினைச்சா முழம் சரிக்கிறோம் அப்படின்னு ஒரு சிலர் நினைப்பாங்க. அப்படி இருக்கும்போது கடவுளை பத்தி குறைச்சிருக்கு. நமக்குள்ளாக இருக்கக்கூடிய இறையாற்றல் நம்மளை வழி நடத்துது. இப்ப அந்த விழிப்பு நிலையோடு இருந்து நாம செயல்பட்டா அப்ப ஆட்டோமேட்டிக்கா அறிவுதான். அதான் மகிழ்ச்சி சொல்றாரு, அறிவுதான் தெய்வம் என்றார் தாய்மானார், அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். இதெல்லாம் சான்றோர் பெருமக்கள். ஆனா அறிவுதான் உள்ளாக இருக்கக்கூடிய அறிவுதான் நம்மளை ஆட்சி செய்யும். அப்ப அந்த அறிவு ஆட்சி செய்யும் போது நம்ம விழிப்பு தவறாம இருக்கணும். நம்ம உணர்ச்சி வயப்பட்ட நிலையில இருந்தாலோ அல்லது தடம் மாற்றம் ஏற்பட்டு அந்த அறிவு புறமனதோட தொடர்பு இயங்க ஆரம்பிச்சு. நடுமனதும் ஆழ்மனதும் சேர்ந்து அறிவு இயங்கிச்சுன்னு சொன்னா நமக்கு சக்சஸ்ஃபுல்லான லைஃப் நாம. மிக சிறப்புங்க, மகிழ்ச்சிங்க. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்ததாக திரும்பவும் டிகேபி செல்வன் ஐயா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. அன்மியூட் பண்ண தெரியலையா? அதுதான் தெரியுது ஐயா. இப்ப உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சுங்க. நீங்க மைக்கு ஒரு முறை டச் பண்ணா போதும். நீங்க பேசலாங்க ஐயா. நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், பேசுங்க. பேசலாங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். வாழ்க வளமுடன். சொல்லுங்க சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா, உங்களுடைய வார்த்தைகள்லாம் ரொம்ப அருமையா இருந்தது ஐயா. தங்கு தடை இல்லாம ஒவ்வொரு கதைகளும்
எல்லாம் ஒவ்வொரு மகரிஷியுடைய கதையும் அருள். பேசிக்கிட்டு தான் இருக்கேன். ஒவ்வொரு கதைகளும் நல்லா இருந்தது. அந்தந்த நேரத்துக்கு தேவையான கதைகளை கொடுத்தீங்க. ரொம்ப அருமையா இருந்தது உங்க ஸ்பீச் கேட்கறதுக்கு. உண்மையிலே மக்களுக்கு, நம் மாணவர்களுக்கும் அதை எடுத்து சொல்றதுக்கு நல்ல வசதியா இருக்கும். அதே நேரத்துல ரொம்ப அருமையா இருந்தது ஐயா. எனக்கு குருவா இருந்து எல்லாத்தையும் கத்துக் கொடுத்தீங்க. ஆனா மக்களுக்கும் நிறைய கத்துக் கொடுக்குறீங்க. ரொம்ப நல்லா இருந்தது ஐயா. ரொம்ப அருமையா அதாவது இருந்தது உங்களுடைய குரு ஸ்பீச். வந்து வாழ்த்துக்கள் ஐயா. நீங்க தான் குரு என்ன வந்து வாழ்த்தணும். இன்னைக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. குரு வந்து இன்னைக்கு 18,000 குருமார்களை உருவாக்கியிருக்கார். 18,000 ஞானாசிரியர்கள் மூலமாக தான் குரு தான் அறிவே பேசியிருக்கார். தெய்வம் என்று தாய்மானார் சொன்னது. நானும் பட்டிமன்றத்துல அறிவு பத்தி பேச போறேன். நிறைய பாயிண்ட் எல்லாம் எனக்கு கொடுத்துருக்கீங்க. இதை வச்சு பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு உண்டு ஐயா. வாழ்க வளமுடன். 10ஆம் தேதி குரு தான் நமக்கு எல்லா நமது வழிகாட்டி. மண்டலத்துல. ரைட், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. நன்றி. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வேற யாரும் அன்பர்களுக்கு கேள்வி இருக்கிறதா? ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். நிறைவு செய்ய வேண்டிய ஒரு தருணம். கேள்வி இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம் தயங்காம. வாழ்க வளமுடன். சரிங்க ஐயா. அன்பர்களுக்கு கேள்வி இல்ல. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. யாரோ கலைமதி வராங்கம்மா. வாழ்க வளமுடன். உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சுமா? கலைமதி பேசலாங்கம்மா. அம்மா வணக்கம் அம்மா. ஐயா வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். வணக்கம். வாழ்க வளமுடன் அம்மா. சொல்லுங்கம்மா. இவங்க உரை ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு துன்பம் வருது, அவங்க அதை ஏத்துக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அதுல இருந்து வெளியே வராங்க. திரும்பி இன்னொரு துன்பமும் வருது, அதையும் ஏத்துக்கிட்டு வெளியே வராங்க. இப்படி ஒவ்வொரு தடவையும் நடக்கும்போது அவங்க துன்பத்தை அமைதியா தான் ஏத்துக்கணுமா, இல்ல அது அமைதிதான் பியூரிஃபை ஆகுது. சோல் வந்து பியூரிஃபை ஆகுது. அழுக்கு தண்ணி இருக்கு, அதுல சுத்த தண்ணி ஒரு பாட்டில் ஊத்துற, அது கொஞ்சம் அழுக்கு குறையுமா குறையாதா? திரும்ப 2வது வாட்டி 3வது வாட்டி 4வது வாட்டி இப்படி கழிய 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 எவ்வளவு துன்பம் உங்ககிட்ட வந்து போயிடுதோ அப்புறம் இருக்கிறது மொத்தம் மிச்சம். இப்போ அவ்வளவு களங்கத்தின் பொறுத்துதான் துன்பமே. பாவி என்னை மறுபடியும் பிறக்க விடாது, செய்த பாவங்கள் தீரும் முன்னே இறக்க விடாது. நாம் இறப்பதற்கு முன்னாடி நாம் செய்த வினைகள் செயல்களாகவோ, யாருக்கிட்டையாவது அடிபடுறதாவோ, யாருக்கு ஒரு திட்டு வாங்குறதாவோ, யாரையோ நம்ம தவறான எண்ணறதாவோ, இதெல்லாம் நம்ம ஆளாவது காரணம் என்னன்னா நாம் செய்த பதிவு. இந்த பிறவியிலே பதிவுகளையும் போயிடுச்சுன்னு சொன்னா அடுத்த பிறகு போகாது. இல்ல, அந்த துன்பத்தை மாற்றக்கூடியதா இருந்தா மாற்றணும்னு சொல்றீங்க. அதை மாற்ற முடியாம அவங்க தவிக்கிறாங்க. அதை ஏத்துக்கவும் முடியாம ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை நாம் அடையணும். அது தவம் செய்து தற்சோதனை செஞ்சோம்னா அந்த பக்குவம் நமக்கு கிடைச்சிருக்கு. அதிகம் அதுதான் பண்டிதனுக்கும் பாமரனுக்கும் உள்ள வித்தியாசம் சொன்னோம் இல்லையா? பண்டிதன் அறிவில் தெளிந்த அறிவு பெற்றிருக்கின்றான். தவம் செய்து பயிற்சி செய்து அந்த தற்சோதனை செய்து இருக்கக்கூடிய மனவள கல்யாணங்கள் நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களை ஈஸியா வெளியில அக்செப்ட் ஆஸ் இட் இஸ். வினைய வச்சுதான் யாரோ செய்தது வினை இந்த ஆன்மா இந்த உடலிலே அது அனுபவிக்கும். நல்ல நன்மையை அனுபவித்தால் இது ஏற்கனவே அந்த ஆன்மா நல்லது செய்திருக்கு. இந்த உடலில் அந்த ஆன்மா தீமையை அனுபவிக்கிறது என்றால் இது ஏற்கனவே பெற்ற செயலினுடைய விளைவுதான். இதுல ஆகு நல்லூர் நுகர்ச்சின்னு சொல்லுவாங்க ஐயா. அபிராமி அந்த பாடல்ல ஆகு நல்லூர் நுகர்ச்சி, அதாவது நல்வினைக்கான விளைவையும் அவங்க அனுபவிக்கணும் அப்படின்னு இருக்கும். அப்ப நாம புண்ணியம் செஞ்சிருந்தாலும் அதனுடைய பலனை நாம இப்ப அனுபவிக்கவே முடியலன்னா ஒரு விரக்தி சலிப்பு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். யார் சொன்னது புண்ணியம் செஞ்சது இப்ப அனுபவிக்கலன்னா? புண்ணியம் செய்ததுடைய குவான்டிட்டி கம்மியா இருக்கும். பாவம் செய்தது அதிகமா இருந்தா தெரியாது, ரிஃப்ளெக்ட் ஆகாது. புரியுதா? களங்கப்பட்டிருக்குது கருமையும். நன்மை நல்ல பதிவு இருந்தால் நமக்கு துன்பமே இருக்காது.
புரியுதா? இப்ப நீ எப்படி நான் நல்லது செஞ்சிருக்கேன் ஆனா எனக்கு கஷ்டமே வருது அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு சொல்லுவாங்க. இது உடனே வராது, 7 தலைமுறையில வரும். அதாவது சாப்பாடு மட்டும்தான் அதன் மூலமாக தப்பு செஞ்சோம்னா, இயற்கை முரணா நாம அளவு முறை மீறி உணவு உண்ணும் போது இமீடியட்டா நமக்கு ரியாக்ஷன் வர்றது டிசென்ட்ரியாவோ இல்ல வயிற்று வலியாகவோ இல்ல அன்டைஜஷனாகவோ வருவது என்றால் உணவுல மட்டும்தான் உடனே எஃபெக்ட். ஆனால் நீ வாங்கின லஞ்சத்துக்கும், நீ பேசின கெட்ட வார்த்தைக்கும், நீ நினைச்ச கெட்ட எண்ணத்துக்கும் இன்னைக்கு வரலாம், நாளைக்கு வரலாம், அடுத்த வருஷம் வரலாம், இந்த ஜென்மத்துல வரலாம், இன்னும் அடுத்த ஜென்மத்துல பிள்ளைகள் வாயிலா மாதிரி 7 தலைமுறைகளுக்கு நமக்கு அது தாக்கும். அதனால இந்த ஜென்மத்துல யார் செய்ததோ நான் அனுபவிச்சுதான் தீரணும். ஏன்னா அவன் சொத்து தீதும் நன்றும் பிறர் தர வாரா. அவன் என்ன கொடுத்தானோ அதை நாம வாங்குறோம். இந்த பிறவிலே எனக்கு இது கிடைச்சிருக்குது, அவ்வளவு. தாத்தா சுகர் பேரனுக்கு வருதா? தாத்தா சொத்து பேரனுக்கு தானே வருது. எனக்கு சொத்து மட்டும் வேணும், சுகர் வேணான்னா ஒத்துக்குவானா? இறைவன் கரெக்டா தராசு அது சரியா எடை போடும். ஒரு எம்எம் கூட, ஒரு கிராம் கூட, மில்லிகிராம் கூட தவறாக வாய்ப்பே கிடையாது. இறை நீதி என்ன. அதனால்தான் கோர்ட்ல எல்லாம் கண்ணை கட்டிட்டு தராசு கரெக்டா வச்சு. நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. அம்மா நன்றிங்க அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா, நன்றி அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. அனைத்து அன்பர்களுக்கும் பதில் சொல்லியாச்சுங்க ஐயா. இதோட நிறைவு செய்துக்கலாமா ஐயா? ரொம்ப சிறப்பு ஐயா, ரொம்ப சிறப்பு ஐயா. இன்றைய தலைப்பும் சிறப்பா இருந்தது. உங்களுடைய விளக்கங்கள்லாம் ரொம்ப அருமையா இருந்தது. அன்பர்களுக்கு ரொம்ப தெளிவா இருந்தாங்க. உங்களுக்கு மன நிறைவா இருந்தது. அன்பர்களுடைய கேள்விகளுக்கும் சிறப்பான பதில் கிடைத்தது. ரொம்ப நன்றி ஐயா. நிம்மதியும் கிடைச்சிருச்சு. நிம்மதி கிடைத்தாச்சு ஐயா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. நிறைவு செய்துக்கலாங்களே. நீங்களும் சிறப்பா வழி நடத்துனீங்க. நீங்களும் உங்கள் அன்பு நிறை செல்வம் உயர்ப்புகள் பல்லாண்டு காலம் வாழ்க வளம் என்று துணை நிற்குமாக என்று வாழ்த்தி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும்.